5 புத்தகங்கள். இந்த 3 புத்தகங்கள் நிறைவு செய்கிறது. ஆதியாகவும் யாத்திராவும் இன்றைக்கு எண்ணமும் உபாகமும் ரெண்டுமே சேர்த்து பார்க்கலாம் இருக்கிறது. சரியான நேரத்தில் ஒரு நான் முடிக்கிறேன். சின்ன சின்ன கேள்விகள் நல்ல நீங்க எழுதலாம். உங்களுக்கு ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த புத்தகமா பஞ்சாபம். ஆமா, அது குத்து யோசு வரைக்கும் குத்துருக்கேன். ஐந்து புத்தகங்கள் வச்சுக்கிறேன். ஜாபரி படம் மேப் படம் அதுக்கு தான் உங்களுக்கு நல்லா ஜெயகிரிக்கு வந்து ஒரு தனி பாடம் பாடம் புதுசாக வாங்கியிருக்கேன் சிஸ்டம். ஓகே சரி. ஏசு நாமத்தில் அந்த வார்த்தைகள் நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மகிழ்ச்சி தான் ரொம்ப நல்லது. வாழ்க்கையில சந்தோஷம் மகிழ்ச்சி எப்பவுமே நல்லது. அது நடைபெறுவது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம நாட்டில் ஒரு பாடல் இருக்கிறது. நாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு நல்ல அற்புதமான ஒரு பழக்கம். இப்போ தான் ஒரு கூட்டத்தில் இப்படி பேசிக்கொண்டு இருக்கும்போது ஒருத்தர் போயிட்டு வீட்டில் போய் சிரிச்சிருக்கிறேன். அவர் வந்து சொல்றாரு, சார் நீங்க சொன்னீங்களே வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகணும்னு சொன்னீங்க. அதே போல நான் வீட்டில் போய் வாய் விட்டு நல்லா சிரிச்சிருந்தேன் சார். ஆனா என் மனைவி வீட்டுக்குள்ளே போயிட்டா சார். மனைவி தான் போயிட்டா வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க சார். ஏதாவது சித்திக்கிட்டுக்காக சொல்லலாம். உற்சாகப்படுத்துவதற்காக நான் சொல்லுகிறேன். அதனால இந்த தேவிய பிரபலத்தை குறித்து நாம் பார்த்து தெரியலாம். ஏன்னா வாழ்க்கையில் ஆண்டவராக தேவன் பாவ மன்னிப்பு முற்றிலுமாய் மன்னித்து இருக்கிறார். 100% மன்னித்து இருக்கிறார். ரெண்டு விதமான மாற்றம். நீங்களும் மன்னிச்சிருக்கிறார். ஏதோ போகணும் மன்னிச்சுட்டான் அப்படின்னு சொல்லுங்க. நீங்களும் சட்டத்தின்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிவில் போன நமக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டது, கொடுக்கப்பட்டது, அது நிறைவேற்றியிருக்கிறார். தொடர்பு இதோட நீங்க ஒரு குற்ற உணர்வோட உலகத்தில் வாழாது. புரியுதுங்களா? ஐயோ கடவுள் என்னை அடிச்சுவாரு, கடவுள் என்னை கொண்டுடுவாரு, கடவுள் என்னை ஜட்ஜ்மெண்ட்ல தீர்த்து நரகத்துல போட்டுருவாரு, அப்படி ஒரு குற்ற உணர்வோட தான் வாழாது. தயவு செய்து நீங்க வாழாது. இந்த உலகத்துல தைரியமா வாழுங்க, உற்சாகமா வாழுங்க, மகிழ்ச்சியோடு வாழுங்க. ஆண்டவராக இயேசுக்கு சரிதான் சொல்லிக் கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? பின்னாடி இருக்கிறது புரியாது. முன்னாடி கூட உட்காந்து கூட்டம் கண்ணா ஆமாம் 70-60 இன்னோட வரலாம். அப்ப வாழ்க்கையில வந்து எப்பவுமே கவலையோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. கவலைகள் நம்ம சுற்றி தான் இருக்கிறது. அதுக்காக போய் நம்ம விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம சுற்றி பிரச்சனைகள் இருக்கு, நம்ம சுற்றி கவலைகள் இருக்கிறது, நம்ம சுற்றி எல்லா சூழ்நிலையும் நம்ம சுற்றி தான் இருக்கு. ஆனால் இது மத்தியில நம்ம எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது. புரியுது நான் சொல்றது? அதனால வாழ்க்கையில எப்பொழுதும் நம்ம பசங்க வேதனை நமக்கு சொல்லுறது கத்தர்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு. ஒரே ஒரு வாழ்க்கை உலகத்துல அந்த வாழ்க்கையில சந்தோஷமா எழுதி வாழ்ந்து போக வேண்டிய. புரியுதுங்களா? அதுக்காக கவலைப்பட்டு துக்கப்பட்டு வேதனைப்பட்டு இப்படி வாழ வேண்டிய வாழ்க்கையை நான் கட்டி விடுங்க. தயவு செய்து நீங்க சொல்லிட்டு போவீங்க பிரதர். ஆனா அந்த சூழ்நிலை என்னதான் அந்த கஷ்டம் தெரியும். ஆனா அந்த கஷ்டத்தெல்லாம் தனிக்கு வந்து தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் பெருசா நினைச்சா ப்ராப்ளம் உங்களுக்கு. இது எந்த மனிதனும் சந்திக்கிற மனுஷனும் கிடையாது. எந்த உயிரினங்களும் அதை டீல் பண்ணுற உயிரினங்களும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் பழகிறது உயிர் வாழ்றது மனுஷனுங்கிறது எல்லாமே ஒவ்வொரு நாள் சந்தித்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனாலும் அப்படிப்பட்ட மத்தியில் நம்ம எப்படி வாழணும் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது. புரியுதுங்களா? ஆமா, கவலை நம்மை ஒடுக்கிவிடும், வேதனைகள் நம்ம இருந்துட்டு ஒடுக்கிவிடும். பிரச்சனை எதுனா இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையை மேற்கொண்டு ஜெயிப்பதற்கு நமக்கு என்ன தேவை? என்னுடைய பலன் தேவை. அந்த பலன் எது கொண்டு இருக்கிறது? வார்த்தை கொண்டு இருக்கிறது. வார்த்தை கொண்டு இருக்கிறது. அந்த வாயின் வார்த்தை தான் உங்களுக்கு வாழ்க்கை வெற்றி உண்டாக்குகிறது. புரியுதுங்களா? வாயை வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். ஏனோ நானும் பேசினா பரவாயில்லை. அப்ப
நிற்கிறது நிபந்தனை. எந்த அடிப்படையில் தோல்வியா வெற்றி என்பது நிர்ணயிக்கிறது? நம்முடைய பணம் பலம் கிடையாது, நம்முடைய திறமை கிடையாது, நம்முடைய அறிவு கிடையாது. எதுதான் நிர்ணயிக்கிறது? நம்முடைய வாழ்க்கை பார்த்து புரியுதுங்களா? சரி, இன்றைக்கு என்னாகமத்தை குறித்து அற்புதமான ஒரு பாடம். இதை பற்றி ஒரு சிறிய கண்ணோட்டம் தோணும். அற்புதமான ஒரு பாடம். என்னாகும் எழுதி கொள்ளுங்கள். என்னாகும் பசுத்த வேதகம் வந்து 4வது புத்தகமாக இருக்கிறது. 4வது புத்தகம். இந்த எண்ணங்கள் வந்து மொத்தம் 36 அதிகாரம். இந்த புத்தகத்துல அதிகாரம் 36. அதிகாரம் 36. வசனம் 1287. ஆசிரியர் மோசே. இந்த நிர்ணயம் என்றால் எண்ணிக்கை. எண்ணிக்கை அல்லது வெற்றிக்கான தோல்வி. வெற்றிக்கான தோல்வி. வெற்றிக்கான வெற்றி அடைகிறது தோல்வி வருகிறது. அது வெற்றிக்கான தோல்வி. சரி, ஓகே. எழுதிங்க. என்னாகும் அதிகாரம் 36 வசனம் 1288. ஆசிரியர் மோசே. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும். என்னாகும் என்பது எத்தனை அதிகாரம்? 36. ஒரு பிரசங்கியார் வந்து என்னாகும் ரெண்டு வாசிக்கு வரும்போது மைண்ட் வாங்க எத்தனை அதிகாரம் இருக்கு? 36 அதிகாரம் இருக்குது. அதே மைண்ட் வரும். புரியுதுங்களா? ஒவ்வொரு புத்தகத்துடைய அதிகாரங்கள் ஆசிரியர்கள் எத்தனை வசனங்கள் இப்படின்னு அறிந்து கொண்டு நமக்கு ஈஸியா. சரி, ஓகே. இந்த நூல் எழுதிங்க. இந்நூல் கருப்பொருள் பார்க்கலாம். இந்த நூல் கருப்பொருள் ஒரு டைட்டில் போட்டுங்க. இந்த நூலின் கருப்பொருள். இந்த நூலின் கருப்பொருள் இஸ்ரவேல் மக்கள் சீனாய் மலையில் தங்கியிருந்த காலம் முதல் இஸ்ரவேல் மக்கள் சீனாய் மலையில் தங்கியிருந்த காலம் முதல் கானான் நாட்டு எல்லையை நெருங்கிய வரலாற்றை கானான் நாட்டு எல்லையை நெருங்கிய வரலாற்றை 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் வனாந்தரத்தை சுற்றி அலைந்து பயணம் செய்த 40 ஆண்டுகள் வனாந்தரத்தை சுற்றி அலைந்து பயணம் செய்த வரலாற்றை கூறுகிறது. வரலாற்றை கூறுகிறது. இந்த நூல் முக்கியமாக 3 விதமான முறுமுறுப்புகளை
சொல்லப்படுகிறது. ஆமா, இந்த நூல் முக்கியமாக 3 விதமான முறுமுறுப்புகளை சொல்லப்படுகிறது. ஒன்று சூழ்நிலைகளுக்கு எதிரான முறுமுறுப்பு. சூழ்நிலைகளுக்கு எதிரான முறுமுறுப்பு. சில சூழ்நிலைகள் என்ன பண்றாங்க? முறுமுறுக்கிறோம். அதனால இந்த சூழ்நிலைகளுக்கு எதிரான முறுமுறுப்பு. இதுதான் நம்ம தண்டனை. என்னன்னு பார்ப்போம். இதனால் வந்த தண்டனை. கேள்வி சூழ்நிலைக்கு எதிரான முறுமுறுப்பு. இதனால் வந்த தண்டனை. ஒரு கேள்வி கீழே பதில் எடுப்பீங்க. தீ 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 ஆமா, தீ கொஞ்சம் சொல்லுவாங்க. தீ, அந்த தீ தீ பாதை. ஆமா, பாதை. ஆமா, தீர நெருப்பு. தீ பாதை. அடுத்தது விஷம். விஷம். ஓகே, இது ஃபர்ஸ்ட். செகண்ட் பாயிண்ட். பாதை, விஷம். ஆமா, சூழ்நிலைக்கு எதிரான முறுமுறுப்புக்கு வந்த தண்டனை எது? பாதை, விஷம். அது செகண்ட் பாயிண்ட். தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். தேவன் கொடுத்த ஆசீர்வாத காணானை. தேவன் கொடுத்த ஆசீர்வாத காணானை. ஆசீர்வாத காணானை அவிசுவாசத்தால் எதிர்த்த முறுமுறுப்பு. அவிசுவாசத்தால் எதிர்த்த முறுமுறுப்பு. இதனால் வந்த தண்டனை. தேவன் கொடுத்த ஆசீர்வாத காணானை அவிசுவாசத்தால் எதிர்த்த முறுமுறுப்பு. இதனால் வந்த தண்டனை. கேள்விப்பட்டீங்களா? அடுத்த பதில். நீண்ட ஆண்டுகள் பாலைவன பயணம். நீண்ட ஆண்டுகள் பாலைவன பயணம். 40 வருஷம் திட்டிருக்கிறாங்க. அந்த நீண்ட ஆண்டுகள் பாலைவன பயணம். அடுத்து 3வது பாயிண்ட். நீண்ட ஆண்டுகள் பாலைவன பயணம். தேவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் காணானை அவிசுவாசத்தை தான் பண்ணாங்க. எதிர்த்து முறுமுறுக்கிறாங்க. இதனாலதான் 16 நாள் போக வேண்டிய பிரயாணத்தை 40 வருஷமா அழைச்சி மனாந்து திருத்திக் கொண்டு இருக்கிறார். ஆமா, பின்னாடி நிறைய அர்த்தங்களை பார்க்க போறோம். அது ஆவிக்குரிய சக்தி நம்ம கற்றுக்கொள்ள போறோம். ஏன்னா நம்மளால நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் அடையக்கூடிய மனதில் நினைத்து அச்சீவ்மெண்ட் பண்ண போற நம்மளால காரணம் என்ன? வாழ்க்கையை அழைத்து இருக்கும் போது சூழல் என் வாழ்க்கையை பாலைவனமா தான். பாலைவனத்தில் ஒன்றுமே தாக்க முடியாது. அதுதான் பாலைவனம். ஆசீர்வாதம் பாலைவனத்துல பார்க்க முடியாது. பாலைவனம் போல இருக்கு என் வாழ்க்கை. அப்ப அந்த சனங்களுக்கு நீண்ட 40 ஆண்டுகள் நடந்து அதுதான் பரிசு. அதுதான் தண்டனை. அது அவங்களுக்கு தான் பிரச்சனை. கடவுளுக்கு பிரச்சனை கிடையாது, மனிதர்களுக்கு தான் அது பிரச்சனை. ஆதியாகமம் வெளிப்பட்ட விஷயங்களுக்கு நீங்க பாருங்க, எல்லாமே கடவுளுக்கு தவறு இருக்காது. எல்லாமே யாருக்கும் தவறு இருக்கும். மனிதர்களுக்கு தான் தவறு இருக்கிறது. அவங்க நல்லா ஸ்கெட்ச் போட்டு கையில கொடுக்குறாங்க. போக வேண்டியது நம்ம வேலை. இப்படி பல சூழ்நிலைகள் மக்கள் முறுமுறுக்கிறார்கள். இதனால்தான் அவருடைய வாழ்க்கை மனாந்தரங்களை அழைத்து தீர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பலனற்றிருக்கிறார்கள். எந்த விதமான பலனை கிடையாமல் போய்விடுகிறார்கள். இதுதான் பனிஷ்மெண்ட். இது கடவுளுடைய பனிஷ்மெண்ட். இதுவே ஏற்படுத்தக்கூடிய பனிஷ்மெண்ட். நல்லா புரிஞ்சுக்கிச்சு. எப்பவுமே கடவுள் பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டார். மக்களால் ஏற்படுத்தக்கூடிய பனிஷ்மெண்ட் தான் நம்முடைய வேலை செய்யும். அது ஒரு பிரமாணம் இருக்கிறது. நம்ம கற்றுக் கொடுக்கிறோம். 3வது பாயிண்ட். தேவன் ஏற்படுத்திய தலைமைத்துவம். தேவன் ஏற்படுத்திய தலைமைத்துவம்.
தலைமைத்துவம் இதற்கு எதிரான முறுமுறுப்பு. எதிரான முறுமுறுப்பு கேள்விக்குறி போட்டது. பூமிக்கு புதைவு வண்டி வந்து பூமிக்கு புதை பூமிக்குள்ள போயிட்டாங்க கூட பூமிக்கு புதைவு புஷ்பரோகம் தலைமைத்துவத்துக்கு எதிரான மோசேக்கு எதிராக அவங்களுடைய சகோதரியார் மீரியா புஷ்பத பையனை கூட்டுறோம். இன்னைக்கு தலைமைத்துவத்துக்கு எதிராக என்ன பண்ணக்கூடாது, முறுமுறுக்கூடாது. அவங்க தேவனுடைய சுவாமத்தில் இருக்கிற ஒரு ஊழியக்காரர்கள். புரியுதுங்களா? ஊழியக்காரன் யாருடைய சுவாமத்தில் இருக்காங்க? தேவனுடைய ஸ்தானத்தில் இருக்கிறார். அவங்கள போயிட்டு அவங்க பெரிய காசு இப்படின்னா அப்படின்னா முறுமுறுக்க கூடாது. அதெல்லாம் அந்த தண்டனை இங்க சொல்லப்படுகிறது. எல்லாரும் பூமிக்கு ஒரு கூட்டம் பாதிக்க போயிட்டாங்க. இன்னொரு கூட்டம் தன் சகோதரி மிதியாக கை போவதாச்சு புஷ்பரோகம் கொடுத்துட்டு அண்ணனுக்கு விரோதமா பேசலாம். ஏன்னா அவ்வளோ பெரியவங்க கடல் ஊர் தான் பேசுவாங்க, எதிரெல்லாம் பேச மாட்டாங்க. இப்படியெல்லாம் சொந்த குடும்பத்திலே அண்ணனுக்கு எதிராக யாருக்கு வேலை செய்யுது, தங்கச்சி வேலை செய்யணும். ஒரே குடும்பத்துல தான் வேலையான ஒரே ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் தான். வெளியில இருந்து கடவுள் காமிக்கிறார், குடும்பத்திலே கடவுள் காமிக்கிறார். ஒரே வயசுல பிறந்த பிள்ளைகள் விடப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றம் இருப்பாங்க, எவ்வளவு முறுமுறுப்பு இருப்பாங்க. அண்ணனுக்கு விரோதமா பேச கடவுளை பேச மாட்டாங்க. அப்படின்னா பெரிய கேட்டுக்கிறது. நம்ம நாங்களாம் ஒரு வீட்டில் சகோதரனை பார்த்து அவன் கை புத்தகம் பார்க்க முடியும். இதெல்லாம் நம்ம வேதத்தில் பார்க்கணும். முக்கிய ஒரு புரித நான் சொல்றது இதெல்லாம் ரொம்ப ஹைலைட் பாடத்துல இதெல்லாம் கொஞ்சம் ஹைலைட் ஆகுது. சரி ஓகே, இது ரெண்டு தான் பூமி சொல்லிட்டேன். புஸ்தகம் பூமி துடைவு நல்லது புஸ்தகம் என்ன 16ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 30-33 அதோட நீங்க ரெஃபரன்ஸ் பண்ணி. சரி அடுத்தது ஒரு நைட்டு போட்டு கீழே ஒரு மன்னாந்தர பயணப்பாதை. மன்னாந்தர பயணப்பாதை ஆமா மன்னாந்தர பயணப்பாதை டைட்டில் போட்டு இப்போ பாயிண்ட்ஸ் சீனாயிலிருந்து காங்கேசுக்கு பயணம். ஏன்னா அவங்க எந்தெந்த பயணம் போனாங்க ஒரு லிஸ்ட் கொடுக்கணும். இஸ்ரேல் ஜனங்கள் மன்னாந்தர பயணம் அப்படிங்கிறது முதல்ல சீனாயிலிருந்து காதேசுக்கு பயணம். காதேஸ் ஒரு பட்டணம். அடுத்தது செகண்ட் பயணம் காதேசிலிருந்து காதேஸ் சுற்றுப்பகுதி. காதேசிலிருந்து காதேசுடைய சுற்றுப்பகுதி. காதேசிலிருந்து காதேஸ் சுற்றுப்பகுதி எப்படி தில்லிவாக்கம் ஜெகன் நகராது தில்லிவாக்கம் பகுதி சுற்றுப்பகுதி போல காதேசிலிருந்து காதேஸ் சுற்றுப்பகுதியில் சுற்றுப்பயணம். அப்படி வரும்போது பாதான் படாதான் பாதான் கிடையாது பாதான் ஏற்படுகிறது. அடங்கி இருக்கிறது. அதனால பாதாம் போதே அவசரப்பட்டு நம்ம பாதாம் வாங்கி வச்சிருக்கோம். திடீர்னு நல்ல எழுதி எழுதலாம். ஆசைப்பட்டு கொடுத்தாரு. காந்தி ஜெயந்தி பற்றி எழுதுறாரு. ஆசைப்பட்டு எழுதிடுவான். காந்தி பற்றி நல்லா எழுதிட்டே வரலாம். காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட அது பட்டம் இது பட்டம் கட்சி சொல்றாங்க. காந்தி பற்றி தான் தெரியும். அந்த ஜெயந்தி யாருமே தெரியாது. சொல்றாடா ஜெயந்தி யாருமே தெரியாது. காந்தி பற்றி தான் தெரியும். அவர் காந்தி ஜெயந்தி மேலே எழுதி சொல்ற ஆசை
இவெல்லாம் பண்ண காந்தி பதினெட்டு ஜெயிலுக்கு யாரும் சரி ஞாபகம் அதெல்லாம் நான் கொஞ்சம் உஷாரா எல்லாம் ஆசிரியர் உஷாரப்படுகிறது பாதம் எடுத்து பாதம் ஏறிக்கு பிறகு என்னடா பாதம் ஏறிக்கிறது சரி ஓகே அப்ப பாராட்டு மனாந்தரம் அடுத்தது அடுத்து சி மனாந்தரம் அந்த பாராட்டு மனாந்தரம் சி சின்ன சின்ன எழுத்துதான் இது வேலைக்கு எழுதுனா சொல்றேன் சேம் ஆமா சேம் மனாந்தரம் இதெல்லாம் அதுக்கு முன்னாடி நிறைய இருக்கு மனாந்தரம் ஆகிய இடங்கள் இதில் உள்ளடா ஆகிய இடங்கள் இங்குள்ள உள்ளடங்கிறது ஆதிசுடைய உள்ளடங்கிறது சுற்றி அதனால இதெல்லாம் கொஞ்சம் சொல்றேன் பாராளுமன்ற சீர்மானவரம் ஆகிய இடங்கள் இது உள்ளடக்கம் இது உள்ள இருக்கிற அதான் உள்ளடக்கம் சரி மூணாவது ஆதேசங்கிறது இப்ப ஆதேசிலிருந்து காணாடி காணால் சொல்லுகிறப்ப அந்த இடம் காணாடி எல்லையான மோபம் சமவெளி பயணம் ஆதேசிலிருந்து காணாடி எல்லையான மோபம் சமவெளி பயணம் மோபம் சமவெளி பயணம் எல்லாம் காணாடிக்கு முன்னெடுத்து மோபம் பேசுறது எல்லை போடுங்க இந்தியாவுடைய மாவட்டம் சொல்லுங்க இப்ப நம்ம தமிழகத்துடைய தலைநகரம் சென்னை இப்ப நம்ம நுழைவாயில் எது சொல்லுவோம் சென்னையுடைய நுழைவாயில் எது சொல்லுவோம் சென்னையுடைய நுழைவாயில் ஹிந்தி ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா மெயின் பிரதான ஹிந்தி சொல்லுவாங்க சென்னை நுழைவாயில் அப்படி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துக்கும் நுழைவாயில் இருக்கிறது அதுபோல காணா தேச எல்லையான மோகம் சமவெளி இதெல்லாம் வந்து இருக்கு சரி ஓகே முன்னாடி மோகம் எல்லாம் சேர்த்துதான் இருக்கு மோகம் பண்ணாங்க யாருக்கு ஞாபகம் வரும் ரூத் ஞாபகம் மோகம் பண்ணாங்க ஃபேமஸானவர் யாரு ரூத்து தான் மோகம் சரி ஏன்னா ரூத்து தான் மோகம் பேசக்கூடிய பெண்மணி கேன்சர் லைஃப் ரூத்து பார்த்து நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்கு அற்புதமான ஒரு பெண்மணி குடும்ப ஸ்திரியில வர குடும்பத்தை தலைநிமிர்ந்து நடக்க செய்த அற்புதமான ஒரு பெண்மணி அதிசயமான பெண்மணி ரூத்துடைய கேரக்டர்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் ஓர்பால் வந்தார் ஆனா ரூத்தும் ஓர்பால் அக்கா தான் வச்சுருந்தாங்க நிறைய ஆண்கள் சரித்திரம் இருக்குது ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி ஆனா ரெண்டு பேரும் அண்ணா தம்பி தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆமா சின்னவர் வந்து பெருவுக்கு பெருவுக்கு மாற்றி கிடைக்கும் சரி ஓகே இந்த என்னாகம் எழுதிங்க இந்த என்னாகம் மனாந்தர பயணம் 13 அது 3 பாயிண்ட் மனாந்தர பயணம் அடுத்து ஒரு பாயிண்ட் எழுதிங்க இந்த என்னாகம் புத்தகத்தை இந்த என்னாகம் இஸ்ரவேலரின் இந்த எண்ணாம் புத்தகத்தில் இஸ்ரவேலரின் 2 தலைமுறை அனுபவங்களை அலசுகிற இந்த புத்தகம் ரெண்டுடைய ரெண்டு தலைமுறைகள் 2 தலைமுறைகள் அனுபவங்களை அலசுகிறது அலசுகிறதுனா ஆராய்ந்து பார்க்கிறது அது நம்ம மொழியில் கொஞ்சம் சொல்லிடலாம் 2 தலைமுறைகள் அலசி பார்க்க முடியுது எல்லாரும் நம்ம போகிறது ஃபர்ஸ்ட் முதல் தலைமுறை ஒரு சின்ன அண்ணன் கடை முதல் தலைமுறை எகிப்திலிருந்து புறப்பட்டு கானான் எல்லை வரைக்கும் வந்து புரிஞ்சுக்கீங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு கானான் எல்லை வரைக்கும் வந்து அவிசுவாசத்தால் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானான் எல்லை வரைக்கும் வந்து அவிசுவாசத்தால்
ஆசீர்வாதத்தை அடையாமல் மடித்து போனார்கள். அவிசுவாசத்தால் ஆசீர்வாதத்தை அடையாமல் மடித்து போனார்கள். மடித்து போனார்கள். இதில் முதல் தலைமுறையில் சுமார் 10 லட்சம் பேர் அவிசுவாசத்தால் 12 லட்சம் பேர் அவிசுவாசத்தால் போயிட்டாங்க சொல்றாங்க. மடித்து போனாங்க. 6 லட்சம் பேர் நிறைய வராங்க. அது 40 ஆண்டுகள்ல 25 லட்சம் கிட்ட வந்துருக்கு. இது ஒரு ஆய்வுல சொல்றாங்க. அப்படி கன்ஃபார்ம் கிடையாது. 6 லட்சம் வந்து கன்ஃபார்ம் சொல்றாங்க. 40 ஆண்டுகள் அவங்க கல்யாணம் பண்ணி 25 அவரேஜ் சொல்றாங்க. அது மிச்சம் கூட 30 லட்சம் பேர் ஃபைனலா ஆய்வாளர்கள் கணக்கெடுறாங்க. ஆமா, இதுல முதல் தலைமுறைகள் போயிட்டாங்க. 12 லட்சம் பேர் போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்றாங்க. கரெக்டா சொல்ல முடியாது. நான் தெளிவா சொல்லிடுறேன். சுமார் இருந்தாலும் சுமார் தான். ஆமா, அடுத்து இரண்டாவது தலைமுறை வளர்ந்த போது முதல் தலைமுறையில் 20 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் யோசுவா, காலேப் இவங்க 2 பேர் தவிர மீதியெல்லாம் இறந்துட்டாங்க. ஏன்னா இவங்க 2வது ஜெனரேஷன். யோசுவா காலேப் இவர்களை தவிர மீதியெல்லாம் ஆயிட்டாங்க. ஆமா, முதல் தலைவர் எல்லாமே மறந்து போச்சு. 2வது தலைவர் மட்டும் யோசுவா காலேப் 20 வயசுக்கு மேற்பட்ட மாதிரி மக்கள் அடித்து போயிட்டு. சரி, இது என்ன 31 மொத்தம் 6 சொல்றாங்க. அடுத்தது இந்த நூல் 3 அனுபவங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த நூல் 3 அனுபவங்கள். இந்த நூல் நமக்கு 3 அனுபவங்கள் கற்றுக் கொடுக்கிறது. 3 அனுபவம் கற்றுக் கொடுக்கிறது ஒரு ஆன்லைன் பேக்கேஜ். ஒன்று கீழ்ப்படிதல். இரண்டாவது கீழ்ப்படியாமல். செகண்ட் பாயிண்ட். கீழ்ப்படியாமல். மூன்றாவது பாயிண்ட் கீழ்ப்படிதல் புதுப்பித்தல். வீடு அதை ரெடி பண்ணலாம். ஓகே, அனுபவம் 1 சொல்லி போறாங்க. 2வது கீழ்ப்படிதல். 3வது ரெடி பண்ணலாம். நம்ம படிச்சது என்ன போய் என்ன பண்ணலாம்? ரெடி பண்ணிட்டே இருக்கணும். அது போல இந்த ரெடி பண்ணி கீழ்ப்படிதல் இருந்தாலும் நம்ம கடவுளுக்கு கீழ்ப்படிதல் இருக்கணும். இது அப்படியே ரெடி பண்ணிட்டே இருக்கணும். ஆனால் கீழ்ப்படிதல் என்ன பண்ண முடியாது. வந்து அப்படியே தெரியாம போயிட்டு அது ரெடி பண்ணணும். எப்படி கீழ்ப்படிதல், எந்த வகையில் கீழ்ப்படித்திருக்கணும், எப்படி வாங்கணுங்கிறது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, முக்கிய கதாபாத்திரங்கள் இந்த புத்தகத்தோட முக்கிய கதாபாத்திரங்கள் முக்கியமான தீவிரம் இருக்காங்க. முக்கிய கதாபாத்திரங்கள் 1 மோசே. ரைட்ல மாபெரும் தலைவர் அவர்தான். தலைவர் மாபெரும் தலைவர். மோசே போட்டு ரைட்ல மாபெரும் தலைவர். 2வது ஆரோன். ரைட்ல பிரதான ஆசாரியர்.
மிதியான் மிதியான் அதிலே பயன்படுத்தக்கூடிய யோசுவா மிதியான் யோசுவா காலேப் மிதியான் யோசுவா காலேப் லைனா போட்டு மூணாவது மிதியான் யோசுவா காலேப் ரைட்ல விசுவாசமுள்ள ஒற்றர்கள் விசுவாசமுள்ள ஒற்றர்கள் ஒரே விசுவாசத்துக்குரியான சொல்றோம் விசுவாசமுள்ள ஒற்றர்கள் இல்ல ஒரு மனது உடையவர்கள் அப்படி கூட எழுதி விசுவாசத்தில் ஒரு மனது உடையவர்கள் ஆமா பேச்சு ரொம்ப பேச பேசுறேன் ரொம்ப பேசாது பின்னாடி இருக்கிறது பாத்தீங்கன்னா இதுதான் இந்த விசுவாச ஒர்க்னஸ் இருக்கு ஒர்க் இருக்கிறது என்ன சொல்றேன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அது போல இல்லை மீடியா யோசுவா நாளைக்கு விசுவாச வீரர்கள் அடுத்தது பினகாஸ் பினகாஸ் ஆமா பயங்கரமா பினகாஸ் பினகாஸ் இதுக்குள்ள இருக்கிற ஒரு நல்ல அற்புதமான ஒரு குணாதிசயம் பரிசுத்தத்தில் வைராக்கியம் பரிசுத்தத்தில் வைராக்கியம் பயங்கரமான வருஷத்துல வாழணும் ரசிக்கப்பட்ட அனுபவம் நானும் சொல்ல இடத்தோட என்ன பண்ண பரிசுத்தமா வாழணும் பொய் பேசக்கூடாது எதுவும் யாரும் அவங்க கூடாது யாரும் திட்டாங்க வைராக்கியம் போல யாரு இந்த பினகாஸ் அது நல்ல ஒரு மனுஷன் பினகாஸ் அடுத்தது அஞ்சாவது பிலேயாம் பிலேயாம் பாலா பிலேயாம் பாலா ஆமா பாலா பாலாக்கு பிலேயாம் இது பாலா இது ரெண்டு யாருன்னா சகிக்க துடிக்க சகித்தாங்க சகிக்கத்துல முதலான பிள்ளையும் பாலாமையாக சகிக்கத்துல சகிக்கத்துல யாருமா சகிக்காரர் சகிக்க துடிக்க சகிக்காரர் அப்படி எழுதி தமிழ்ல போயிடும் தெளிவா சொன்னா அப்படி கூட எழுதி மனசு பட்டு கூட எழுதிங்க நீங்க எழுதுலாம் நான் உங்க லாங்குவேஜ் எழுதிங்க சதிகத்துல முன்ன வாங்குற ஆளு கூட எழுதிங்க ஆமா முன்ன நிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சதி எழுதணும் இந்த நேரத்தில் சண்டை வந்தா அப்படியே சொன்ன மாதிரி போடுறோம் நான் போ அப்படின்னு சகிட்டு அவ்வளோ சண்டை நம்ம நாட்டில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க அப்படின்னா தண்ணிக்கு வந்துருக்க நம்ம அதுக்கப்புறம் கலாச்சாரத்தில் ரொம்ப முக்கியமான கலாச்சாரம் நம்ம சகிக்கத்துல ஆமா சரி முக்கிய இவன் யாரு முக்கிய அப்படியே சொல்லுங்க பாருங்க வாங்கி போட்டு சத்தமா முதல் யாரு பிள்ளையார் கூப்பிட்டு என்ன அப்படி சொல்றேன் உங்களுக்கு போல ஆகணும் ஏதி ஏதி மாதிரி அதாவது வேணாம் சொல்றேன் சொல்றேன் சார் ஏற்கனவே முதல் உலக சரி நடந்ததுன்னா ரெண்டாவது உலக போர் வந்தது இந்த ரெண்டாவது உலக போர் வராதுனால மூணாவது உலக போர் பண்ண சார் எப்படி பின்பற்றாங்க பாரு அப்ப எடுத்துல ரொம்ப ஆர்வம் அந்த மூணாவது ரொம்ப கஷ்டமா இருக்கும் முதல் உலகத்துல பண்ண முடியல சரி ரெண்டாவது ரெண்டாவது உலகம் எடுத்து அவசியம் வருது கட்டுரை எழுதலாம் சரி ஓகே இப்ப எல்லாம் பார்த்துட்டு வாங்க இப்ப இந்த புத்தகம் எத்தனை அதிகாரம் சொன்னா அதிகாரம் 36 அதிகாரத்தை
அவுட்லைன் பார்க்க போறோம், சுருக்கமா பார்க்க போறோம். 36 அதிகாரத்தை 3 ஸ்டெப்ல முடிக்க போறோம். ஓகேவா? இந்த புத்தகத்தினுடைய வசன பிரிவுகள், இப்புத்தகத்தின் வசன பிரிவுகள் நம்ம கொடுக்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கொடுக்கணும் இல்லைங்களா? இந்த பேப்பர்ல நாங்க டேரக்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வந்து விரிவாக ஒன்று பார்த்து இருக்கும். இன்னும் நீங்க தெளிவாடி வந்து அதில் ரொம்ப அழகா நான் தான் சுருக்கி உங்களுக்கு நல்லா தெளிவாக கொடுக்கலாம். பெரிய பேப்பரை படிச்சு மனசுல ஏறத அதை சுருக்கி நேரம்லாம் புரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ணேன், அதெல்லாம் ஒரு 3 வீட்டுக்குள்ளே அடைக்கிற போல போட்டோம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வசன பிரிவுகள்ல முதலாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வாக்கு தத்த நாட்டை, வாக்கு தத்தம் கொடுத்த அந்த நாட்டை, வாக்கு தத்தம் கொடுத்த அந்த நாட்டை சொந்தமாக ஆயத்தமாக அதற்குண்டான அறிவுரை 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் அதிகாரம் 36 வசனங்கள் படி 1ஆம் அதிகாரம் 1 வசனம் முதல் போட்டு டேக்ஸ் போட்டு 10ஆம் அதிகாரம் 36 வசனங்கள் முடிய 1ஆம் அதிகாரம் 1 முதல் 10ஆம் அதிகாரம் 36 வசனங்கள் முடிய இந்த 1 to 10 அதிகாரத்துக்கு என்னதான் நடந்தா வாக்கு தத்தம் சொல்லப்பட்ட நாட்டை சொந்தமான ஆயத்தமாக அறிவுரைகள் சொல்லலாம். அந்த நாட்டில் போய் எப்படியெல்லாம் வார்த்தை எப்படியெல்லாம் இருக்கணும், அதனுடைய கலாச்சாரம் என்ன, கடவுள் சில சட்டத்திட்டங்கள்லாம் வச்சிருக்கிறாரு, இப்படியெல்லாம் வாழ்ந்து இருக்கிறது ஒரு அறிவுரைகள் சொல்லப்படுகிற. அதை நான் பெண்ணுக்கு சொல்லி அனுப்புவாங்க. வீட்டில் சொல்றாங்க என்னென்ன தெரியும் ஏற்று ஏதாவது போய் என்ன பண்ண அறிவுரை ஏற்றுக்கிட்டே கிடையாது. அப்ப அந்த நாட்டுக்கு கொடுக்குறதான அறிவுரைகள் சொல்றாங்க. போயிட்டு அங்க போய் வேற எழுதிருக்கான் நம்ம பதவி சாப்பிட்டு நினைச்சு செஞ்சு கொடுத்தாங்க. அதெல்லாம் பார்த்து சம்பாதிக்கும். இந்த நாட்டுக்கு போகும்போது ஒரு அறிவுரைகள் கொடுக்குறாங்க, கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அந்த நாட்டுக்கு எப்படி போகணும், கடவுளை எப்படி மகிமைப்படுத்தணும், கடவுளை நம்ம எந்த விதத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறாரு, எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து அடிமையா வாழ்ந்திருந்தோம், சுதந்திரம் வாழ முடியாது, அப்படியேப்பட்ட அவங்க அடிமைத்தனத்தை கட்டணங்களை கொண்டு வந்தார், காமனா தேசத்துக்கு கொண்டு போறாரு. அப்படி எப்படி வாழணுன்றது அறிவுரைகள் சொல்லப்படுகிறது. 1ஆம் அதிகாரத்து 10ஆம் அதிகாரம் 36 வசனங்கள் முடிய அதுக்குள்ள எல்லாமே பார்க்கறாங்க. அறிவுரைகள். செகண்ட் பாயிண்ட், அடுத்தது வாக்கு தத்த நாட்டை, வாக்கு தத்த நாட்டை வாக்கு தத்த நாட்டை சொந்தமாக்குவது, வாக்கு தத்த நாட்டை சொந்தமாக்குவது முதல் தலைமுறையினருக்கு ஏற்பட்ட தோல்வி. முதல் தலைமுறை வாக்கு தத்த நாட்டை சொந்தமாக்குவது முதல் தலைமுறையினருக்கு ஏற்பட்ட தோல்வி. அறிவுரைகள் ஏற்றுக்கொள்ளாத தோல்வி. அந்த சம்பவம் என்ன பார்க்கணும், 11ஆம் அதிகாரம் 1 முதல் வாக்கு தத்த நாட்டை சொந்தமாக்குவது முதல் தலைமுறையினருக்கு ஏற்பட்ட தோல்வி. 11ஆம் அதிகாரம் 1 முதல் 25ஆம் அதிகாரம் 18 வசனங்கள் முடியும். ஆமா, 11ஆம் அதிகாரம் 1 முதல் 25ஆம் அதிகாரம் 18 வசனங்கள் முடியும். செகண்ட், ஓகே. வாக்கு தத்த நாட்டை சொந்தமாக்க 2ஆம் தலைமுறை ஆயத்தமாகுது.
வாக்குத்தத்த நாட்டை சொந்தமாக இரண்டாம் தலைமுறை ஆயத்தமாகுதல். வாக்குத்தத்த நாட்டை சொந்தமாக்குவது இரண்டாம் தலைமுறை ஆயத்தமாகும். 26ஆம் அதிகாரம் 1 முதல் 36ஆம் அதிகாரம் 13 வசனங்கள் முடிய. 26ஆம் அதிகாரம் 1 முதல் 26 chapter 26 26ஆம் அதிகாரம் 1 முதல் 36ஆம் அதிகாரம் 13 வசனங்கள் முடிய. இரண்டாவது ஜெனரேஷன் இந்த நாட்டை ஆயத்தமாக்குவதற்கான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இதுதான் இந்த எண்ணாகக்கூடிய முக்கியமான காரியம். புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? ஆமா, ஓகே. எண்ணாகக்கூடிய உள்ள இருக்கிற எல்லா காரியம் இதுதான். இது முக்கியமான சம்பவம் நம்ம பார்க்க போறோம். அற்புதமான ஒரு நிகழ்வு. எண்ணாகம் எண்ணிக்கை. ஏன்னா எப்படி நம்ம நாட்டு இந்திய நாட்டு மக்கள் ஒரு எண்ணிக்கை மக்கள் தொகை பாப்புலேஷன் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்ப நம்ம நாட்டுல 140 கோடி 150 கோடி மக்கள் தொகை சொல்றோம். அது போல இஸ்ரேல் ஜனங்களுடைய மக்கள் தொகை அந்த எண்ணிக்கையை காண்பிக்கிற ஒரு புத்தகம் தான் இது எண்ணாகும். அந்த எண் நாகம் சொல்றதுதான் நம்பரை என்ன சொல்றது எண்ணிக்கை அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? எந்தெந்த கோபத்துல எப்படி இதெல்லாம் அந்த புத்தகத்தில் அவ்வளோ புள்ளி விவரமா இந்த புத்தகத்தில் அந்த எழுதியிருக்கிறார். சரி, ரொம்ப முக்கியமானது. சரி, இப்ப நல்லா புரியுதா உங்களுக்கு? மொத்தம் எத்தனை அதிகாரம்? எத்தனை வாசனம்? ஆசிரியர் மோசே. முக்கிய கதாபாத்திரங்கள் புரிஞ்சுதுன்னா இன்னும் முக்கியமான கேரக்டர்ஸ் வீட்டு ஆட்சி பண்ணாங்கன்னா என்ன வரணும், ஒரு ஹீரோ வருவாரு படத்துல பாக்குறீங்க. எங்கெல்லாம் ஹீரோ வந்தாங்க கட்டாயம் இருக்கும். ஆமா, அதே போல இப்படி நம்ம பார்க்கணும். ஆமா, இன்னும் பயங்கரமான விளையா பாலாத்தனா சகித்து குறித்த சென்றார்கள். இஸ்ரேல் ஜனங்கள் சகித்துக்கு என்ன பண்ணலாம்? விளையா அதுதான் ரொம்ப ஆர்வம் காட்டணும். அப்படி நம்ம ஜனங்களுக்கு சகிக்கணும். பணத்தை கொடுத்தா போகணும். போய் சகிக்கிறதுக்கு அறிவு என்ன கிடையாது. உங்களுக்கு பணம் ஏற்றினா போகணும். நமக்கு என்ன கிடையாது. ஆனால் கற்று விட்டாரா உடனே அவருடைய நிறைய காரியம் நம்ம கைக்குள்ள பார்க்கணும். நடந்து நம்மோடு இருக்கிறாரு நிறைய பார்க்கலாம். எவ்வளவு பிள்ளைங்க போய் சகிக்கிறதுக்கு வாயை போனாலும் வாய் என்ன பண்ணணும்? அவங்க சகிக்க முடியல. ஏன்னா ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்க எத்தனை பேர் வந்து சகிக்க வாயை பார்க்க முடியாது. ஆசீர்வாதமா தான் வரும். என்ன சொல்றாரு? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். அதனால எந்த மனுஷனும் ஆசீர்வாதமா தான் முடியாது. நான் ஒண்ணு உங்களுக்கு படிப்பு பார்த்து எடுத்துக்கிறேன். சரியான எத்தனை பேர் வெள்ளிகள் கேட்கணும். எத்தனை பேர் வெள்ளிகள் புரியுதா? வெள்ளிகள் யாரு புரியுதா? எத்தனை பேர் வெள்ளிகள் எத்தனை பேர் உடல் வெள்ளிகள் இப்படி சொன்னா புரியுது. எப்பவுமே உள்ளதான்
நான் நடிக்கிறேன். ஏன்னா முக்கியமான ஒரு முக்கியமான ஹைப்பா இந்த புத்தகத்துல நம்ம ஆகக்கூடிய சக்திகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த எண்ணத்தை பற்றி குறித்து யோகாவை எடுத்துக்கிறார், நம்ம தெளிவாக எடுத்துக்கிறார். யோகான் சுவிசேஷம் புத்தகத்தை எழுதுகிறாங்க 3ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தை வாசிங்க. சர்ப்பம் மோசையினால் கேட்டுங்க. நம்ம பார்த்துட்டு என்ன நம்ம புத்தகத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். இது யோவான் ஆசிரியர் யோவானுடைய சுவிசேஷ புத்தகத்திலே இது பதிவு செய்கிறார். என்ன பதிவு செய்யறாருன்னு நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். சர்ப்பமானது உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தனது விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவோ உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் அன்பு கூர்ந்தாரா? எவ்வளவாய் அன்பு கூர்ந்தாரா? எவ்வளவாய் எவ்வளவாய் இவ்வளவாய் எவ்வளவாய் அளவில்லாது சொல்ல முடியாது. இவ்வளவாய் என்ன? எவ்வளவாய் எனக்கு தெரியல. நான் சொல்றேன் அவ்வளவாய் இவ்வளவாய் என்றாரு. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாரு. எவ்வளவாய் செய்திருக்கிறான்னு பார்க்க போறோம். புரிஞ்சுக்கணும். யோவான் இயேசுக்கு சொல்லிய சீஷன் மார்க்கிலே அன்பின் சீஷன் மார்க்கிலே சரிந்த சீஷன் ரொம்ப அற்புதமாக எழுதுகிறார். இது என்ன நம்ம புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. மோசே மனாந்தரத்துல ஒரு முன்பு சர்ப்பம் 2 சர்ப்பம் மனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல அது அண்ணா டிபெண்ட் பண்ணி எழுதுறாரு. ரொம்ப அற்புதம் இல்லை. என்ன ஒரு 2 புத்தகத்துக்கு 21ஆம் அதிகாரம் எழுதுறாங்க. என்ன 21ஆம் அதிகாரம் அப்போது கர்த்தர் பொழிவை கற்பனை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் மோசேயுடன் அநேக ஜனங்கள் சென்றார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயுடன் போய் நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினால் பாவம் செய்கிறோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினார். அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு பொழிவாய் சர்ப்பத்தை உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் பூட்டி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தான் பிழைப்பான் என்றார். ஒரு நிகழ்ச்சி யோவான் எழுதுகிறார். என்ன ரொம்ப ஹைலைட்டான ஒரு சப்ஜெக்ட்னா வளர்ந்துற பாதையில மக்கள் கீழ்ப்படியாமல் புதுப்பிக்கிறது நிலைப்பாடு. அதான் 3 காரியத்தை நான் சொல்றேன். இதுல இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வளர்ந்துற பிரயாணம் போகும்போது வாழ்க்கையில் அடிக்க எப்பெல்லாம் மன சோர்வானாலும் முன்வந்து என்னோட வாழ்க்கை என்னோட இங்க போனா இந்த பிரச்சனை அங்க போனா இந்த பிரச்சனை இதே வாழ்க்கையே சிலர் பார்க்கலாம். சிலர் பேசும்போது தெரியும் எப்ப பண்ணாலும் நல்ல வாழ்க்கை வர இது இல்லை அது இல்லை இது இல்லை இது ஒரு விஷயம் வாழ்க்கையா இருக்கு. அதனால வாழ்க்கையே போயிருக்கு. அது செஞ்சு அப்பதான் சொல்றோம். மாணவர்களுக்கு வார்த்தையை மாற்றணும், கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும். அதான் நீங்க சொல்லி கொண்டு போகலாம். ஏன்னா எப்ப பண்ணாலும் முன்கூட்டியே வாழ்க்கையிலே அடிச்சான். உங்களுக்கு என்ன விதிக்கிறீர்களோ அதுதான் நீங்க அர்ப்பீங்க. இது வேற கிளாசிக்கு டெக்னிக்கல் கிளாசிக்கு வேதம் சொல்லுகிற தத்துவங்கள் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. மனுஷன் எதை நினைக்கிறாரோ ஆமா நீங்க நினைக்கிறது நீங்க தான் இருக்கீங்க. யாரும் அனுபவிக்க மாட்டாங்க, யாரும் அதை அனுபவிக்க மாட்டாங்க. நம்ம தான் எல்லாமே செய்வோம். பைபிள் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க பைபிள் மாத்திரம் எல்லா மதங்களும் இதுதான் போதிக்கிறது. மற்ற மதத்தை தான் போதிக்கிறது. விதை விதைத்தவர் அடுத்த மதத்துல தான் போதிக்கிறது. ஆங்கிலம் போதிக்கிறது. ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு ஆங்கிலம் போதிக்கிறது. ஒரே கான்செப்ட் தான். வார்த்தைகள் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். பொருள் எல்லாம் வருது. அப்ப இந்த சட்டல் மனாந்தரத்துல கண்டுபிடிக்கிறோம் ஒரு குட்டி கீழ்படைப்பான் அந்த சம்பவம் நடக்குது. இந்த சட்டங்களோட கண்கள்னா அவர் சாவரம் இதை குறித்து நான் தூரம் சொல்றேன். சரி நீங்க புத்தகம் பார்க்கலாம். அற்புதமான ஒரு புத்தகம் நம்ம வாழ்க்கையை வளர்ச்சி அளிக்கிற புத்தகம். சரியான நம்ம
ஓகேங்களா? நம்ம மனசுல இருந்தாலும் சீக்கிரம் குடிக்கலாம் நான் சரியான ஆசிரியர் எனக்கு தெரியும். ஓகேவா? ஏன்னா அப்போ சித்திரை வேற எங்கேயாவது போய் அழைப்பாடி தேடி அங்கே ஓடுறதில்ல. அதுக்குள்ளே நான் கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ணேன் முடிச்சு ஃபினிஷ் பண்ணி அப்போதான் அடுத்த டைம் வந்து கரெக்டாக சொல்லி இருந்து வச்சுட்டாங்க. என்ன சொன்னாரு செத்து போனாங்க பாயிண்ட் அந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் சொன்னாங்க அந்த போய் சொன்னாங்க இப்படி போனாங்க ஒன்றும் புரியாது. புரியுதுங்களா? சரி ஒன்று லோன் கட்டணும் எனக்கு என்ன நோக்கம் அதுக்கு சம்பந்தம் ரிலேஷன்ஷிப் வந்து அதுக்கு நான் வித்தியாசமான யோகன் எழுதுகிறார் அற்புதமான ஒரு கவிதை எழுதுகிறார். இந்த விஷயத்தை முன்வைக்கிறார். இந்த ஒற்றை யோகான 3 சப்ஜெக்ட் முன்வைக்கிறார். இந்த யோகா முன்வைக்கிறார். 3 சப்ஜெக்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றாரு வெளிச்சத்தில் வாழ்வது எப்படி. வெளிச்சத்தில் வாழ்வது எப்படி ஒரு கடிதம் எழுதுகிறார், ஒரு லெட்டர் எழுதுகிறார். யாரு? யோகான் எழுதுகிறார். அந்த கடிதத்துல நம்ம கடிதம் எப்படி எழுதிட்டு வரோம் அப்பா அம்மா போட்டு நண்பர்கள்லாம் போட்டு ஒரு முடிவு எழுதுவோம். அந்த முடிவு ரொம்ப அழகா எழுதுவோம். ரொம்ப அப்படியே அமர்ற போல எழுதுவோம், முருகர் போல எழுதுவோம். முடிவு தான் ரொம்ப பட்டு அந்த முடிவு தான் ரொம்ப எழுதிருக்கான். ரொம்ப சிம்பிளா இருக்கும். வரலாறு பார்த்தா அந்த முடிவு தான் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே காமெடியா வந்துட்டே இருந்தது. பினிஷிங் எப்படி வச்சுட்டாங்க அப்படியே உருது வச்சுட்டாங்க. அது வைத்தாங்க. உருது ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் யோகான் எழுதுறாரு. ஒரு லெட்டர் எழுதுகிறார். அந்த கடிதத்துல ரொம்ப அற்புதமா எழுதுகிறார். எழுதும்போது பாருங்க சப்ஜெக்ட் உள்ள வைக்கிறார். முதல் சப்ஜெக்ட் வெளிச்சத்தில் வாழ்வது எப்படி அப்படின்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறார். வெளிச்சனாது ஒளியில் வாழ்வது பரிசுத்தமாக வாழ்வது எப்படி இருக்கிறார். ஒளி என்பது எதை குறிக்கிறது? பரிசுத்தத்தை குறிக்கிறது. அதுதான் சொல்றார் பரிசுத்தத்தில் வாழ்வது எப்படி, பரிசுத்தமாக வாழ்வது எப்படி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட். ரெண்டாவது ஒரு சப்ஜெக்ட் வைக்கிறார். அன்பிலே வாழ்வது எப்படி, அன்பில் எப்படி வாழணும், அன்பு லவ் லிவிங் லவ். அப்புறம் அன்பை எப்படி வாழ்வது, மற்றவர்களுக்கு எப்படி நம்ம அன்பு காட்டுறது, சந்தோஷமா வாழ்வது எப்படி அப்படின்னு சொல்லி இரண்டாவது சப்ஜெக்ட் ஒன்று வைக்கிறாரு. மூன்றாவது ஒன்று வைக்கிறாரு தேவனோட ஐக்கியத்தில் எப்படி வாழ்வது, தேவனோட ஐக்கியத்தில் எப்படி வாழ்வது. இந்த 3 சப்ஜெக்ட் உள்ள வைக்கிறார். நம்ம என்ன வரைக்கும் போவோம். ஏன்னா இந்த கீழ்ப்படி அவங்க அது ஒரு ரிலேஷனா கொண்டு வரும். இன்னும் கொஞ்சம் புதிய கோர்ஸ் தான் கொண்டு வரும். அப்ப இந்த யோகா 3 பாகத்தை உள்ள வைக்கிறார். ஒன்று என்ன வைக்கிறாரு? வெளிச்சம் என்ன குறிக்கிறது? பரிசுத்தத்தை குறிக்கிறது. இரண்டாவது அப்ப இந்த அன்புல எப்படி வாழணும், சக நண்பர்களோட எப்படி அன்பு வாழணும், கணவன் மனைவியோட எப்படி அன்பு வாழணும், பிள்ளைகள் பெற்றோர்களோட எப்படி அன்பு நம்ம செலுத்தணும், இந்த அன்புல எப்படி வாழணும் முடிச்சு எழுதுறாங்க. இதை எழுதும் போது சொல்லுவாங்க பூரண அன்பு பயந்து இதெல்லாம் கொண்டு வர அதான் கொண்டு வர லட்சம் கொண்டுனால அந்த அன்பு உங்களோட இருக்கா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சட்டம் உள்ள கொண்டு வரேன். அன்பு என்ன வாழணும் போகணும். மூன்றாவது நினைக்கிறேன் தேவனோட ஐக்கியத்தில் எப்படி வாழணும் அப்படி 3 சப்ஜெக்ட் தான் உள்ள வைக்கிறேன். ஒன்று லிவிங் லைஃப், ரெண்டாவது லிவிங் லவ், மூன்றாவது லிவிங் வார். இந்த 3 விஷயங்கள் இதை பத்தி எங்க வர கடைசி வாசனத்தை பாருங்க. எப்படி வாசிக்கிறாங்க 5ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்து கடிதம் எடுத்து போறது இவைகளே எடுத்து போறாங்க. என்ன எழுதுறாரு? பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி எழுதுறாரு? ரெண்டாவது எழுதுறாரு. மூன்றாவது பொறுத்துமே இல்லையே. சப்ஜெக்ட் பிடிக்கும் ஒரே லைன்ல ஒரு பாயிண்ட் எழுதுறாரு. என்ன சொல்ற? பிள்ளைகளே நீங்கள் விலைக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வந்து இதெல்லாம் சொல்லிக்கிறோம். இதை போட்டு குப்பை பண்ண ஆசிரியர் வேற மக்கள் எடுத்து என்ன முதலாவது ஆய்வாளர் எழுதுறார் யோகானுக்கு நன்மை தெரிவிப்பான். யோகா
எப்படி எப்படி இருக்கிறது தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லி சில ஆய்வாளர்கள் அதுக்கு ரெஃபரன்ஸ் சொல்றாங்க. இது ஒரு ஆய்வாளர். இன்னொரு ஆய்வாளர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கணிதத்துல ஒட்டுமொத்த சாராம்சமே இந்த ஒரு லைன் தான் அடங்கியிருக்கிறாங்க. இன்னொரு ஆய்வாளர் என்ன சொல்றாங்க, இந்த ஒட்டுமொத்த சாராம்சம் லிவிங் லைஃப், லிவிங் லவ், லிவிங் காட், இந்த ஒட்டுமொத்த சாராம்சமே இத்தனையும் அடங்கியிருக்குது அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆய்வாளர் சொல்றாங்க. ஏன்னா இந்த ஒரு லைன்ல தான் அந்த சாராம்சத்தை கருத்துக்கள் அடங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னா, எதுக்கு சொல்றாங்க, நம்முடைய வாழ்க்கையில எதுக்கெல்லாம் கடவுளை முக்கியத்துவம் கொடுக்கணும். எதுக்கு ஆய்வாளர் சொல்றாங்க, நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே கடவுளுக்கு என்ன கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும், உதவி கொடுக்கணும். நீங்க மனித இடத்துல போன அன்பு காட்டாலும் யாருக்கு முதலாவது ப்ரிப்பரேஷன் கடவுளுக்கு ஐக்கியத்தை கடவுளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ரெண்டாவது நீ பசுத்தமா வாழணும்னா முதலாவது யாருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், கடவுளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்படி அந்த ஒரு எழுதுறாங்க, விக்கிரங்களுக்கு உங்களை நீங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஓட்டையை சொல்லி அவர் எழுதுறாரு. எதுக்கு எழுதுறாரு, எல்லா விஷயத்திலும் உங்க வாழ்க்கையிலும் எல்லாரும் யாருக்கு இருக்கணுமா, யாரு சொல்லிட்டு வந்து ஒரு லைன் பண்றாரு. நம்ம வாழ்க்கையில அப்படி சமாதானம் நம்மளுக்கு இல்லைன்னா, வாழ்க்கையில பிரச்சனையே இருக்குன்னா, வாழ்க்கையில பல குழப்பங்கள் இருக்குன்னா, நம்ம கொடுக்க வேண்டிய முறைகளை யாருக்கு கொடுக்கல, தேவனுக்கு கொடுக்கலாம். அப்பதான் இவ்வளவு பிரச்சனை நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். இவ்வளவு சமாதானம் இல்லாம இருக்கிற குடும்பத்துல ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அது மாதிரி பசுத்த வாழ்க்கையை வாழ்க்கையை கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். காரணம் என்ன, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஸ்தானத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணல, கொடுக்காமனால்தான் இவ்வளோ விளைவுகளை நம்ம சந்திச்சு இவ்வளோ நாளாக இருக்கிறோம். புரியுது நான் சொல்றேன். அதுக்கு தான் அந்த நட்பு ஒரு புரியுது என்ன என்றாரு, வீடு ரெண்டு வாசிப்பாங்க. பார்த்து சொல்லுங்க. அதுதான் ரொம்ப ஹைலைட் பண்றாங்க. நட்பு புரியுது ரொம்ப ஹைலைட் பண்றாங்க. அப்போ வாழ்க்கையில வெற்றிகரமான வாழ்க்கை வாழ வேண்டுமா, வாழ்க்கை சக மனிதனோட சமாதானமா வாழ வேண்டுமா, உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டாம். முதலாவது யாருக்கு கொடுக்கணும், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த தேவனுக்கு முக்கியம் கொடுத்தா அந்த வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகிடுறாங்க. அதை சொல்றதுதான் அந்த நாட்டுக்கு கடைசி புரிந்து கொடுக்குறாங்க. பிள்ளைகளே, நல்லா படிச்சுட்டு வந்த நண்பர்களே, பிள்ளைகளே, சகோதரி சகோதரிகளே, இருக்கிற ஆளுநர்கள் என்ன பண்ணுங்க, வெளியேறுகிறாங்க. நான் சொல்றேன், அப்போ வாழ்க்கை சக்சஸ் அடைய வேண்டும்னா, வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கை அடைய வேண்டும்னா, முதலாவது யாருக்கு முதலிடம் கொடுக்கணும், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க, வாழ்க்கையில வெற்றி உண்டாகலாம், நிறைய நம்பிக்கை உண்டாகலாம். அதுதான் அப்படி சொல்றாங்க. சொன்னோம் ஆம்பளை பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க, நீ இல்லைன்னா நீ இல்லைன்னா சிக்கோ நீ இல்லைன்னா நான் இல்லை, என் வாழ்க்கைக்கு அப்படியே போட்டு வாழ்க்கணும். இதை பார்த்து பொம்பளை பிள்ளைங்க பாவம், ஓ கண்டிப்பா வேறையும் போனோம் இது மாதிரி யாரும் அப்படியே ஒதுக்கி அப்படியே ஸ்டக் ஆயிடுறாங்க. சொன்னதுன்னா பணம் பொங்கல் போயிட்டு நல்ல பணம் கட்டணா தெரியும். ஆனா என்ன நம்ம சொல்றோம், நீ இல்லைன்னா நான் இல்லை பிரச்சனை பட்டுருக்கோம். அவன் வாழ்க்கையில் எதிரியா இருக்கும். நீ என்ன ஆனாது, நீ என்ன சகசங்கமா எங்க போய் வருஷம் வந்து தெரியாது. சகசாசனம் வருவாங்க, வருஷம் இருப்பான். தண்டனை கடைசி தண்டனையா பண்ணாங்க. காதல் கிடையாது. நான் எங்க இருக்கிறோம் தரிசனம் நம்பாதீங்க. அப்படி ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற நடந்துக்கிறாங்க, கைது இருக்கிறாங்க. தெரியும் ஒரு பொருள் அனைவரைக்கும் ஒரு பொண்ணு அனைவரைக்கும் சொல்லலாம். நீ எதனாலும் பார்க்க முடியாது, நீ வேணா தூக்க முடியாது, நீ வேணா வாழ்க்கையை கிடையாது. எச்சரிக்கை. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில
சுக்குநூறாக சொல்லுவோம். ஒவ்வொரு நாள் நிம்மதி கிடைக்கக்கூடியும். நான் சொல்றதுல இது ஒரு ஆய்வறிஞர் சொல்லப்படுகிறது. லவ்வுங்கிற ஒரு ஆய்வறிஞர் சொல்றாங்க. மாணவன் தினம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆய்வறிஞர் நிறைய ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. அது வந்து எனக்கு ஒரு தகவல் கொடுக்குறாங்க. இது சொல்றவங்க பார்த்துட்டு பண்ணாதீங்க. தயவு செய்து தம்பி அவன் பின்னாடி ஓடிடாதீங்க. கொஞ்சம் காலம் தயவு செய்து அந்த பையன் தான் பண்ணிட்டேன். தயவு செய்து மாற்று கொடுத்துறாங்க. மாற்று கொஞ்ச நாள் தான் அவங்களுக்கு குடும்பம் தயக்கம் யார் பாஸ்டர் கல்யாணம் அதுக்கு ஒரு கேள்வி எழுப்பணும். அப்படி எப்படி படாத கல்யாணம் பண்ணணும் நீங்க சொல்றீங்க. அவன் நீ இல்லைன்னா நான் இல்லைன்ட்டான். அப்படியே படுறவங்க என் வாழ்க்கை பிடிக்கும். அப்படி யாருக்கு நான் கல்யாணம் நான் யாருக்கு என் வாழ்க்கை பிடிக்கும் எப்படி பண்ண வாழ்க்கை பிடிக்கும் அப்படின்னு சில பேருக்கு கேள்வி எழுப்பணும். ஆனா அவன் என்ன சொல்றான் அவன் கடவுளை ஒதுக்குறான். அதை புரிஞ்சுக்க உன்னதான் கடவுள் சார்ந்து வைக்கிறான். சொல்றதுனால புரியுதா உங்களுக்கு? நீ இல்லைன்னா நான் இல்லைன்றான் பாத்தீங்களா? அவன் கடவுளை வைக்க வேண்டிய வாய்க்கிறேன். நீ இருக்கிற கடவுளை கடவுளை மாற்றலாம். ஆந்திரிய கடவுளை மாற்றலாம். காரணம் நீ வேணா தாங்க அவன் சொல்லுவான் ஆண்டவரே நீ என்னடா என் வாழ்க்கையில் ஆண்டவரே நீ என்னடா என் வாழ்க்கையில நீ என்னடா எனக்கு சந்தோஷம் ஆண்டவரே நீ என்னடா எனக்கு நிம்மதியை ஆண்டவரே நீதான் மூலதனம் நீதான் ஆதாரம் நீ கொடுக்கிற பெண்ணை காட்டணும் அவளுக்கே ஆசீர்வாதம் கொடுக்க நீ எவ்வளவு பெரிய கடவுள் ஆண்டவரே அவன் என்ன கூட ஆண்டவனுக்கு வாழணும் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆளு என்ன பண்ண தயவு செய்து அவன் கஷ்டம் கூட ஏன்னா கடவுள் ரொம்ப வைக்கிறான். புரியுதுங்களா? ஆனா என்ன சொல்றான் நீங்க என்ன ஆகணும் அப்படின்னு சொன்ன அப்படியே குதிக்கு போயிட்டு ஏன்னா அந்த வார்த்தையாவது சொல்லவே முடியாது. தயவு செய்து முக்கிய பிள்ளைங்க போய் திருமணம் நிறைய அனுபவம் 25 கிழமை படிப்பேன். கவுன்சிலிங் கொடுக்குறேன். 5 வருஷம் டைம் சம்கேசனா வரும். ரொம்ப பொறுமையா இருக்காங்க. இந்த நேரத்தில் கண்ணியே பார்மாதான் இருக்கும். டைனிஷ்லாம் மாறி போயிடும். எப்படி திருப்பி வாங்க நான் சொல்லுவான் நீ என்னன்னா நானே சொல்லுவான் இப்பெல்லாம் கேட்டு பார்த்தா இப்பதான் நீங்க நான் என்ன கட்டு நானே இல்லை யாருன்னா நானே இல்லை அது ஆகி விட்டான். கடிதம் சமாதானம் கிடைக்கிறது அரசியல் கல்லறைக்கு போறவங்களும் தெரியுது சமாதானம் உண்மை இடையிட்டு நான் புரிந்து பண்ணியிருந்தேன். சமாதானம் நினைச்சு கல்லறைக்கு போய் பார்த்து ஐடியா எனக்கு கிடையாது. சமாதானம் எனக்கு புரிஞ்சு நான் ஐடி தேடி பார்த்தேன். பெண்கள் இது நடத்த ஒரு சம்பவம் கல்லறை கொடுப்பாரு முன்னாடி கிருஷ்ணன் பாபு சட்டம் போனது கல்யாணம் கொடுக்குறாங்க எல்லாம் மாசமா இருக்கிறேன் வீடு பேரா நேசிக்கிறையா அப்படி சொல்றேன் நிச்சயம் உங்கதான் நான் நேசிக்கிறேன் உங்கதான் நான் இருக்கிறேன் இல்லையா எனக்கு வாங்க சேர்த்துக்கலாம் என் ஒதுக்கு வேற போல நீ கல்யாணம் பண்ண எப்படியா அப்படின்னு நிச்சயமா நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படியே ரொம்ப சந்தோஷம் அவரோட பாப்பு திருப்திலாம் பண்றாங்க. ஆமா அப்படி சொல்லி நேசிக்கிறேன் ஏன் நல்லா சக்தி நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சு போயிடலாம். அண்ணனை கூப்பிடுறான் வீட்டுக்காக ஒரு வாக்கு வச்சு போயிட்டு கல்யாணம் சொல்லிக்கலாம். அந்த கோரிக்கை ஒன்று நினைக்கிறோம் என்னுடைய வெளியில் வந்து பார்த்து போறியா என்னை வந்து பார்த்து போய் நிச்சயமா நான் எழுதோடு வந்து பார்க்கலாம் வருஷமாக வந்து பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு வாக்கு அப்படியே வந்து ரொம்ப சந்தோஷம். அவங்க ஒரு வார்த்தை சொல்ற
இன்னைக்கு கல்யாணம் அப்படி சப்போஸ் பண்ணாலும் என்னுடைய கல்லறை எப்போ காய்ச்சி போகுது அப்பதான் என்ன பண்ணுவேன் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி அந்த தேர்தல் இப்படியே கொஞ்சம் சரி போகணும் சரியா என் கல்லறை காய்ச்சி போன பிறகு என்ன பண்ணேன் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறாங்க சரி உங்க சமஸ்கிருதம் கடைசியாக பேர் போயிட்டாரு கல்லறை காய்ச்சி போன போது கல்யாணம் பண்ணாங்க கடைசியில் போய் பார்க்கணும் கல்லறை ஈரமாக ஒரு வாரம் கழிச்சு போயிட்டு வந்தா ஈரமாக ஒரு மாசம் கழிச்சு மட்டும் ஈரமாக அப்புறம் 4 மாசம் 5 மாசம் போயிட்டு காய்கறி அப்படின்னு வீட்டு சொல்லி அப்படிங்கிறோம் ஏன்னா சாப்பிட்டு நல்லா சொன்னாங்க அப்பதான் தெரியுதுன்னா அவங்க இப்படியெல்லாம் சொல்லி செத்துக்கிறாங்க நடக்குது நடக்குது பாருங்க அதனால சில நேரத்தில் வாழ்க்கையை சொல்லி சாப்பிட்டு வெளுத்துதான் பால் கிடைச்சுன்னா படம் சேர்த்து மனைவி விழுந்துட்டாங்க அந்த இதெல்லாம் ப்ராசஸ் இது எப்படி கூட கைது மாதிரி பேசிக்கலாம் அப்பதான் சொல்றாரு அந்த வசனத்தை வாசிக்கலாம் என்ன பண்ணுறோம் அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் தர்க்கத்தின் உருவத்தை செய்து, அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பெறுவான் என்றார். நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது நமக்கு என்ன இருக்கிறது இந்த பாவம் பண்ண ஜென்மம் வந்ததுக்கு ஒரு எதிர்காலத்தை ஜென்மம் வச்சிருக்காங்க அந்த திட்டம் இந்த மனதான் அதுதான் யோகம் நடந்துதான் ஒரு காலம் வரப்போதுப்பா மனுஷன் வரப்போறது எப்படி மனவாழ்ந்து கொஞ்சம் வயசு கட்சி செத்து போனாலும் அது மாதிரி ஒரு காலம் வரப்போது அது போய்க்கு பார்த்தவர்கள் பிழைப்பார்கள் அது கூட ஒரு காலம் வரப்போகிறது நாங்கள் கல்வாரி சிறுவிலே போய்க்கு பார்க்கும்போது நாங்கள் பிழைப்பார்கள் என்று சொல்ற அந்த ஒரு சம்பவத்தை போய் காண்பிக்கிறார் கொஞ்சம் வயசு ஆனாலும் எடுத்து அனுப்பிவிடல அங்கே உள்ளதா இருக்கு மனதாக இருக்கு இப்ப கீழ்படியாம போனோம்னா அங்க சரி வேற ஒண்ணு எப்ப இருந்தாலும் ஒன்றே நாம பேச இங்கே தான் அதுதான் அந்த சப்ஜெக்ட் ஃபுல்லா இருக்கு அந்த பீரியட் எல்லாம் வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட சட்டங்கள் கொஞ்சம் மாமன் சின்ன பண்ண செத்து கொண்டு இருக்கிறாங்க ஆட்கள் தூரம் விவசாயிகள் சொல்றாங்க ஜனத்தை கேட்கறாங்க அந்த செய்தி என்ன அடிச்சுட்டு ஆண்டுக்கு அது சொல்லி அது சொல்ற வாசிங்க அந்த 6ஆவது வாசம் வாசிங்க 7வது வாசம் வாசிங்க அப்பொழுது கர்த்தர் ஜனங்களை கண்டதினால் மக்கள் எங்காவது அடித்து அழித்து மக்கள் மரணம் போய் கொண்டிருக்கிறது இந்த கொஞ்சம் பாம்பின் சொல்லப்பட்ட சேர்ப்பத்தின் விஷம் இந்த விஷம் எதை காண்பிக்கிறது பாவத்தை சுட்டி காண்பிக்கிறது இந்த விஷம் எப்படி கடித்து மனிதனை கொண்டிருக்கிறது போல இந்த பாவ வாழ்க்கை இந்த பாவ மனிதனை ஒவ்வொரு நாளும் கொண்டு கொண்டிருக்கிறது மனிதனுடைய வாழ்க்கையை சுற்றுமுறாகிறது மனிதனுடைய வாழ்க்கையை சீர்குலைக்கிறது அதுதான் சொல்றாரு வனாந்தரத்துல சொல்றாரு இந்த கல்யாண குடும்பத்தை பார்த்தா கொஞ்சம் சாப்பிடலாம் அவரு அடிச்சு சாவுறாங்க சாவுற வந்து ஒரு மோசை போய் தெரிவிக்கிறான் ஆண்டவரே இந்த கல்யாணம் காப்பாற்று நாங்கள் காப்பாற்று ஒரு பிளான் கொடுக்குறாரு ஒரு திட்டத்தை கொடுக்குறாரு என்ன திட்டத்தை கொடுக்குறாரு ஒரு வெங்கல கம்பத்தை எடுத்துக்கோமா கம்பத்தை எடுத்து ஒரு கொஞ்சம் வயசு சாப்பிட்டு அதே கம்பெனி சாப்பிட்டு தான் பாருங்க எடுத்து அந்த கம்பெனி என்ன பண்ணி கட்டி தொங்க விட சொன்னாரு தொங்க விட என்ன பண்ணுங்க அதெல்லாம் நோய்க்கு காவுறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க வரும்போது பிளான் கொடுக்குறாரு மாஸ்டர் பிளான் கொடுக்குறாரு நம்ம பழைய மாஸ்டர் பிளான் கொடுக்குறாரு அப்ப ஒரு கம்பத்தை கட்டி யோசி என்ன பண்ண கொஞ்சம் வயசு அந்த தொங்க வரலாம்
தொங்கோட்டோட இப்ப சொன்னதெல்லாம் போய் என்ன பண்ணுங்க பாருங்க 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 நீங்களாம் என்ன பண்ணுங்க விழுந்தீங்க சாக மாட்டீங்க சொல்லலாம். இங்க ஒரு சொல்ல போனா இங்க ஒரு சம்பவத்தை முன்ன வைக்கிறார். என்ன வைக்கிறார்? பிழைப்பாகும் எதிர் வைக்க பார்த்தவர்கள் ஆமா இந்த கம்பை எதை குறிக்கிறது? சிலுவை மதத்தை குறிக்கிறது. அந்த பொன்னிப்பாய் சாம்பல் எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஏன்னா ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. 2 வாசிக்கிறேன். 2 வாசிக்கிறேன். அங்கே 20 வாசிக்கிறேன். நமக்கான பாவமானா பாவம் அறியாதவர் நமக்கான பாவமானா அப்ப அந்த சட்டம் எதை குறிக்கிறது? எதுக்கு அடையாளமா இருக்கிறது? இயேசு கிறிஸ்து அதுதான் சொல்றாங்க. அந்த சர்ப்பம் என்ன ஏமாற்றி வஞ்சித்து மனிதனுக்குள்ளே தவறான எண்ணங்கள் கிடைத்து மனிதகுலத்தையே சீர்குலைக்கிறது. மனிதனுக்குள்ளே மரணத்தை உண்டாக்குறது, மனிதனுக்குள்ளே வியாதியை கொண்டு வந்தது, மனிதனுக்குள்ளே சமாதானம் கெடுத்தது, ஒண்ணுதான் மாற்றுறது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தன்மை யாருக்குள்ள இருக்கிறதா? மனித வர்க்கத்துக்குள்ளே இருக்கிறது. இந்த விஷயத்தன்மையை வெளியில கொண்டு குறுக்கி எடுக்கணும்னா யாருக்கு இயேசு கிறிஸ்து வேணும். ஏன்னா அந்த விஷயம் மனிதனை கொண்டு கொண்டே இருக்கிறது. மருந்து இல்லை. பாம்பு கடிச்சு என்ன கிடையாது? மருந்து இல்லை. விஷத்தை ஏறி கொண்டு இருக்கிற மனுஷன் மடித்து கொண்டே இருக்கலாம். அப்போதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு மருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு மருந்து கண்டுபிடிக்கப்பட்ட நண்பர் மனு வருத்தம் பாம்பு நட்சத்திர போலாம். பாம்புக்கு நாங்கள் மனிதன் அழித்துக் கொண்டிருக்கிறோம். குடும்பங்கள் சீரழித்துக் கொண்டிருக்கிறது. குடும்பங்களிலே வளர்ச்சி, குடும்பங்களிலே சமாதானம், குடும்பங்களிலே ஒரு ஆசீர்வாதம் எதுவும் பார்க்க முடியல. ஏன்னா பாவத்தின் மூலமாய் சாபம் வந்து சாபத்தின் மூலமாய் மனுக்கு என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சு? மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பார்க்கறது இந்த சர்ப்பத்தை கேட்டு போக விடுது. ஆமாம் சர்ப்பத்துக்கு ஒப்பையா ஏசுனா பண்ணாங்க இந்த மறுபடியும் எவ்வளவு புண்ணியமானது வீட்டுல சர்ப்பம் கோப்பா பேசுறது அதுதான் மக்கள் பாவம் அறியாது அவன் நமக்காக விஷயத்தை மக்களை பார்க்கிறது. இந்த அளவுக்கு அந்த பாவ விஷயம் மக்களை கைது கொண்டிருக்கிறது, சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறது. விஷயம் தட்டிகளை காப்பாற்றப்பட்டா நமக்கு அந்த ஒரு மருந்து பரலோகத்துல பேசி வந்தது இல்லையா? இன்னைக்கு கூட பாருங்க WHO ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கு. என்ன சிம்பிளா இருக்கா? டாக்டர்ஸ் எல்லாம் சிம்பிள் ஒன்று என்ன சிம்பிளா இருக்கு? அது இங்க எடுத்து எங்க வச்சிருக்கிறாங்க. இதற்கு மூலமான மக்களுக்கு அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. மற்ற மகிழ்ச்சி நாட்டுக்கு போய் வியாதிக்கு போய் மருந்துகள் அவன் வருவான். மருந்து கொடுப்பது எங்களுடைய வேலை, ஊசி போடுவது எங்களுடைய வேலை, சுகம் கொடுப்பது அவருடைய வேலை. அவன் சுகத்தை கொடுக்கிறார், அற்புதத்தை செய்கிறார். ஒன்று பேர் 24 வாசிங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிக்கிறேன். ஒன்று பேர் 2 வாசிங்க. நாம் பாவங்களுக்கு சென்று நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு நமக்காக நமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். யாருடைய தழும்புகளா? தடுப்பு கொடுத்தது யாரு? இயேசுவுக்கு தடுப்பு கொடுத்தது யாரு? நம்ம தான். கடவுளுடைய நம்ம அப்ப தடுப்பு கொடுத்தது யாரு? நம்ம அடிக்க வேண்டிய யார் அடிக்கப்படுறாங்க? தேவன் அடிக்கப்படுறாங்க, இயேசு அடிக்கப்படுறாங்க. அடிக்கப்படுற மருத்துவ காரியங்கள் உண்டாகுது, தடுப்பு
ஒண்ணா இருக்குது. இப்ப சொன்னாரு அவர்கிட்ட, இப்ப ஏசு கிட்ட போறீங்க, நீதான் என்ன அடிச்ச, நீதான் என்ன கொண்ட, நீதான் என்ன காயங்கள் ஏற்பட்ட, நீதான் உணவு தான் எனக்கு கழிப்பு வருது, அதுக்காக நம்ம அடிக்கடி சொல்றாங்க, உங்க சுத்தி சொல்றாங்க. ஏசு சொல்லுறா, நீ அடிச்சியே, நீ கொல்லியே, நீ என்ன சித்திரவதை பண்ணி, அதே கழிச்சுதானே மக்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பாம்பு விஷயத்தின் மூலமாக அப்புறம் மோசடிகள் கொடுக்குறாங்க. பொறுப்பாய் சாப்பிட கட்டிதான் அதெல்லாம் படிப்பாங்க. அந்த சிஸ்டத்தை தான் அந்த சம்பவத்தான் யோகா எங்க வர இங்க எடுத்து வர சிறுசேஷம் கொடுத்துருக்க சிறுசேஷம் என்ன பாவத்துக்கு ரசிக்கப்பட்ட பாவத்துக்கு மீட்கப்பட வேண்டும். மனிதன் வாழ்வதற்காக தான் தேவன் உலகத்தை வந்தான். இந்த உலகத்தை அழிப்பதற்கு என்ன, இந்த உலக மனுக்குலத்தை சுற்றுலா ஆக்குவதற்காக மனிதனை மீட்க மனிதனை காப்பாற்றப்படுங்க. அந்த நோக்கத்துக்கு தான் வந்தாங்க. அதுதான் நம்ம சொல்றோம். சொல்றாங்க நாங்க எவ்வளவு மருந்து கொடுத்தாலும் எவ்வளவு இன்ஜெக்ஷன் பண்ணணும், சுகப்படுத்துறது யாரு? அதுக்குதான் நம்ம பாம்பு சுத்தமான வச்சு புரியுங்களா? இதற்கு என்னதான் அந்த சீப்பை இருக்கிறார், வேற எங்க என்ன டைப்பர் தான் மரத்திலே தூக்கப்பட்ட எழுதியிருக்கிறது கலாச்சார போட்டு பதிவு நீங்க வாசிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அன்பு யோகான் எழுதுகிறார். இப்ப வாசிக்கிறோம். தமிழக வாசி தெரிஞ்சாதான் இவ்வளவாய் பண்பாடு சிறுவி அவர் நண்பர்களை அன்பு அன்பு முழுக்க முழுக்க கன்வாசி எது காண்பிக்கிறது? அன்பை காண்பிக்கிறது. அன்பு ரொம்ப முக்கிய காண்பிக்கிறது. மனைவி அமைவதான் இன்னொன்று சொன்னோம். இது சொன்ன கருத்துதான் சார். மனைவி அமைவதான் இறைவன் கொடுக்கிறார். மனைவி அமைவதான் இருப்பதெல்லாம் இறைவன் கொடுக்கிறார். மனைவி அமைதியா இருப்பதெல்லாம் இறைவன் கொடுக்கிறார். நம்ம நாட்டு போய் மனைவி அமைவதான் இறைவன் கொடுக்கிறார். மனைவி அமைதியா இருப்பதெல்லாம் இறைவன் கொடுக்கிறார். செய்தி அங்கு பாவமா அதுதான் பேர் எழுதுகிறார். இந்த கழிவுகளாக அந்த பாவத்துக்கு உண்டான மெடிசின் வந்துச்சு. அந்த பாவத்தின் விஷயத்துக்கு உண்டான மெடிசினுக்கு வந்துச்சு. இது யாரும் சாக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அப்ப பரிதானம் கிடையாது. இப்ப பாவத்துக்கு உண்டான அந்த விஷயத்துக்கு உண்டான மருந்து வந்துகிட்டு உலகத்துல. அதுதான் ஆண்டவராக தேவன் பிதாவாக தன் சொந்த குமாரனை உலகத்துக்கு பண்ணாரு அனுப்புகிறார். இயேசுதான் நமக்கு மருந்து அடிப்படை. சொல்றாரு அப்ப பாவங்களை எல்லா பாவங்களையும் நம்ம நீக்கி சுத்திகரிப்பார். எல்லா பாவங்கள் ஒரு பாவங்கள் எல்லா பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன பண்ணலாம்? சுத்திகரித்தார். அற்புதமாய் மாற்றினார். பரிசுத்தமாய் மாற்றினார். அது மட்டும் வந்துச்சா வரலையா? பெரியதான் சொல்றது. அது வந்துச்சா வரலையா? அப்ளை பண்ணுங்க. இயேசுக்கு பிரார்த்தனை. ஒரு சிறிய அற்புதம். இந்த பாவத்தான் யோவான் வருகிறார். ரொம்ப தெளிவா இருக்கிறார். அப்படி சொல்றாரு 3:10 பாருங்க. 14 வாசிங்க. யோவான் கர்ப்பமானது தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும்.
அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் அவரை விசுவாசிக்கிற கல்வாரி சிலுவையிலே உயர்த்தப்பட்டிருக்கிறார். எப்படி இந்த வனாந்தரத்துல ஒரு கொஞ்சமாய் சர்ப்பம் ஒரு வெங்கல கப்பத்தை வச்சு சர்ப்பத்தை காட்டி தொங்கல் போல இந்த சீன் சொல்ல போனா இந்த கிளைமேக்ஸ் எங்க வருது? கல்வாரி சிலுவையில் அப்படியே வருது. அப்படியே அந்த டெஸ்ட் அப்படியே நேரம் வருது. இப்ப கல்வாரி சிலுவையில ஒரு கப்பத்துல மரத்துல யார் தொங்குறாரு? இயேசு சர்ப்பத்தை போல தொங்குகிறார். இப்ப சொல்றாரு, யாரெல்லாம் விஷம் கடிச்சு வந்திருக்கிறீங்களோ பாவத்திற்கு விஷம் யாரெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பட்டு வந்திருக்கிறீங்களோ இப்ப அவரை நோக்கி பாருங்க. அவங்க மேல விசுவாசம் வைங்க. அதனால விசுவாசம் வைக்கிறாங்க கெட்டு போக மாட்டாங்க. அவங்களாம் சிரிப்பாங்க. ஆமென். அதுதான் சொல்றாங்க. அப்புறமா ஒரு பாடம் கல்வாரி சிலுவையில் பாவம் கெட்டு போகாமல் கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய உயிரை காப்பாற்ற கீழ்ப்படிக்கிறது ரொம்ப முக்கியமான. ஏன்னா இந்த புத்தகத்துல நிறைய ஜனங்கள் கீழ்ப்படியாமல் ஒரு ஜனரேஷனே போச்சு. ஒருத்தர் கிடையாது, ஒரு தலைமுறையில போயிட்டார். அங்கே மாசத்தான் எடுத்து போனார். இன்னொரு 10 நிமிஷம் ஒரு சுத்தி கிடையாது ஓடுகிறேன். புரியுதுங்களா? ஒரு சம்பளம் இருக்குது. சரிமா என்ன இன்னொரு சாராம்சம் இதுதான் ரொம்ப ஹைலைட். ரெண்டுமே ரொம்ப ஹைலைட்டா இருக்கு. என்ன அதான் நம்ம பார்க்கணும். என்ன விசுவாசம் என்ன பயப்படமாக இருக்கிறீங்களா? சரி, ஓகே. கடைசியில் பங்கேற்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துல 29 அதுக்கு மேல 24 படி நாங்கள் சுதந்திரிப்போம் எதிர்கால செய்வோம். அது மட்டும் இங்க இரண்டு ஒரு கூட்டத்தை பார்த்தோம். நிறைவு செய்யணும் பார்த்து ஒரு நிறைவு செய்யணும் முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் வந்து இரண்டு விதமான கூட்டத்தை பார்க்கணும். ஒன்று விசுவாச கூட்டம், ரெண்டாவது அவிசுவாச கூட்டம். அவிசுவாசத்துல நிறைய நபர்கள் இருக்கிறாங்க. அவிசுவாசத்துல நிறைய பேர் இருக்கலாம், 10 பேர் இருக்கலாம். விசுவாசத்துல 2 பேர் இருக்கலாம். 2 செக்ஷன் இருக்கு. நல்லா கவனமா போட்டீங்க. ப்ளீஸ் லிசன். அப்புறம் நீங்க எழுதிங்க. இந்த கொஞ்சம் கவனமா இது வாழ்க்கை ரொம்ப முக்கியமா. ஏன்னா நானும் ரொம்ப முக்கியமானது. ஆனால் அந்த வயதில் 24 ஆண்டு எனக்கு அந்த டீச்சர் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வானொலி ரொம்ப ஒன்று விசுவாசம் ஒரு பக்கம் வேலை செய்கிறது, ரெண்டாவது அவிசுவாசம் ஒரு பக்கம் வேலை செய்கிறது. ரொம்ப முக்கியமாக நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள இருக்கு. எத்தனை வருஷம் நம்ம சர்ச்சைக்கு வந்தாலும்
எத்தனை வருஷம் கிறிஸ்தவர்களா இருந்தாலும் இது ரொம்ப முக்கியமான இது என்ன விசுவாசம் சொல்லுது, இந்த தேசத்தை நாங்கள் எளிதாக ஜெயிப்போம். விசுவாசம் பேசுது, என்ன பேசுது? இந்த தேசத்தை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்வோம், எளிதாக ஜெயிப்போம் சொல்றோம். அவிசுவாசம் என்ன சொல்லுது? எனக்கு எதிரான மாதிரி அது எளிதாக கேட்போம். ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம், இந்த தேசம் நாங்கள் எதிராக கேட்போம். அந்த விசுவாசம் எதிர்க்கும். பெரிய மழை பார்த்து பயப்படாது, பெரிய பிரச்சனையை பார்த்து பயப்படாது, பெரிய சூழ்நிலைகளை பார்த்து கலந்து போவாது, ஐயோ பெரிய பிராபலத்தை பார்த்து பெரிய பெரிய காரியத்தை பார்த்து விசுவாசம் பண்ணாது. எதுக்கு அசையாது, தைரியமா இருக்கு. இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய மணியார், இவ்வளவு பெரிய கடலாளர், ஆனால் விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுதான் பேர் என்ன? அதுதான் பேர் என்ன? பேரு விசுவாசம். நிறைய பேர் இருக்கிற விசுவாசம், நிறைய பேர் வச்சுக்காங்க விசுவாசம். அந்த செய்யத்தான் எப்படி பார்ப்பாங்க? ஆமா, விசுவாசத்துக்கு ஆபத்துக்கு தான் செய்வாங்க. ஆசீர்வாதம் பேர் இருக்காங்க. எப்படிதான் இருக்கு நாடு? கடனா இருக்கு. ஆரோக்கிய பேர் பேர் இருக்காங்க. வியாதியாக பார்த்தாங்க. சாதாரண பேரு பேரு சாதாரண செய்வாங்க. கண்டிப்பா என்ன பண்றது? கட்டணம் பேர் பேர் இருக்கிற பட்சம் விசுவாசம் சொல்லுகிறது, இந்த தேசத்தை நம்ம இருந்தால் இந்த ரெண்டு பேர் வாங்கிட்டு சவாலானவர்கள். இந்த தேசம் ஆண்டவர் ஏற்று சொல்லிட்டாரு, உங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டாரு. யோசிச்சு பார்த்துட்டு அந்த மைண்ட் லைஃப் நான் யோசிப்பான், மீண்டும் ரிப்பீட் பண்ணி பார்ப்பேன். என்ன கொடுத்தேன்னு சொல்லிட்டாரு, இப்போ உள்ள போய் வேலை செய்வது தான் நம்ம வேலை. அந்த இதுக்கு போய் யோசுவாசம் சொல்லுவாரு, யோசுவால நீ வீடாக கட்டே தேவை, ஆல்ரெடி பெரிய பெரிய ஆள் வச்சுக்கொண்டு கட்டிட்டு ஆமா எல்லாம் உங்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்காக விசுவாசத்தின் வாழ்க்கைக்காக கர்த்தர் எல்லாமே ஆயத்தப்பட்டிருக்கிறார். ஆனா இது பெற்றுக் கொள்வதற்கு நம்ம என்ன தேவை? நீங்க சொல்லணும், சத்தமா சொல்லணும். என்ன வேணும்? விசுவாசம் வேலை செய்யணும். ஆல்ரெடி உங்களுக்கு பெரிய ப்ரோக்ராம் நடத்திருக்கிறார் ஆண்டவர். ஆனா பேசுறது என் பிள்ளை வர போறாங்க, விசுவாச வீராங்கனால வர போறாங்க, வேண்டிய பெரிய சாம்பியன், பெரிய பெரிய பதக்கம், பெரிய பெரிய பதக்கத்தை காட்டுறோம். ஒரு தேசத்தை போய் சந்தோஷமா வாழ்றது, வீடெல்லாம் கட்டணும் சும்மா சாதாரண விஷயமா? அங்க இருந்து பெரிய பெரிய பணக்கார வச்சு நினைக்குது எல்லாம் கட்டிடுறாங்க. வசனம் அப்படிதான் இருக்குது. கட்ட போனாத வீடுகளை கட்ட சொல்றாரு, நாட்டு போடாத இடத்துல என்ன பண்ற? நாட்டு என்ன விவசாயம் அக்ரிகல்ச்சர் விவசாயம் பண்றாரு. ஏன்னா ஒரு ஜெனரேஷன் வருகிறது, விசுவாச ஜெனரேஷன் வருகிறது, விசுவாச சந்தை ஒரு செக்ஷன் வரும்போது அவங்க சுதந்திரத்தை வாழ போறாங்க. அவங்க மனம் தெளிவாக யோசிப்பாங்க. விசுவாசம் பண்ணா பயனாக வாழ்க்கையில முன்னேறுகிற வளர்வதற்கு வாழ்க்கையில என்னால முடியாது, என்னால செய்ய முடியாது, என்னால வாழ முடியாது, என்னால இந்த வேலை செய்ய முடியாது, என்னால இந்த படிக்க முடியாது, யாராவது இருக்கிறீங்களா? தயவுசெய்து மைண்ட் சேஞ்ச் பண்ணி அது யாரு பேசுறது? விசுவாசம் பேசுது. விசுவாசம் பேசுது. என்னால என்ன முடியும்? என்னை பிறப்பு இயேசு கிறிஸ்துவான கர்த்தர் எனக்கு சகாயமாக இருக்கிறார். ஜீவனுள்ள நாட்களால் நன்மை கிருபையும் என்னை தொடரும். நன்மை எடுத்து பேசிட்டே இருக்கணும். சொல்லுது உங்களை விசுவாசம் மட்டும் போதும். உங்களுக்கே உங்களுக்குள்ள ஆழ்ந்த நம்பிக்கை பிடி போ உள்ள இருந்தாலுமே உங்களுக்காக கடவுள் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவங்க நினைக்கிறது அப்படிங்க
நான் அனுபவிச்சுட்டு பிராக்டிகல் பேசுறேன். நான் பிராக்டிகல் பேசுறேன். அது நான் என்ன அப்ளை பண்றேன். எனக்கு ஒன்று சவால் வாழ போறேன். ஏன்னா ஆண்டவர் எவ்வளவு கூட இருக்கிறாரு. சாமியாருக்கு யோசுவாவுடைய கடவுள் எனக்கு கடவுளா இருக்கிறாரு. அவர் என்னையும் உண்டாக்கினார். அப்ப வாழ்க்கை என்பது விசுவாசத்தோடு வாழணும். விசுவாசம் என்ன செய்யறாங்க? ஒரு அழுக்கு செருப்பு போட்டு ஒரு அழுக்கு பேசிட்டு போட்டு நான் இதுதான் பார்த்தேன் விசுவாசம். நான் விசுவாசத்தை பார்த்து பார்த்தேன். நன்றி எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படியே இதுதான் விசுவாசம். இதெல்லாம் விசுவாசமே கிடையாது. இதெல்லாம் அவிசுவாசம் கிடையாது. தயவுசெய்து அது விசுவாசமே கிடையாது. விசுவாசம் என்பது பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை வாழ்வோம். அந்த விசுவாசம் எப்படியாப்பட்ட மாநில இருந்தாலும் பரவாயில்ல. அவன் மத்தியில் என்ன பண்ணுவான்? அதுதான் விசுவாசம். எப்படியாப்பட்ட சொந்த எல்லாம் வந்தாலும் அவங்க நான் வீடு கட்டி சந்தோஷமா வாழ்ந்துட்டாங்க சப்பல போவோம். அதுதான் விசுவாசம். புரியுதுங்களா? விசுவாசம் எப்படி வேலை செய்யப்படுது? ஆனா விசுவாசம் மூலம் உலகத்தில் ஜெயிக்கும். புரியுதுங்களா? அதுதான் என்ன கற்றுக்கொள்ளும். அதுதான் காரியத்தை சொல்றான். போய் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கலாம். அவன் பார்த்துட்டான விசுவாசம் சூப்பரா பார்க்கலாம். எதிராக ஜெயிச்சு போவான். அவனுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. ஏற்கனவே எகிப்திலே பெரிய பெரிய ராஜாவே தர்மோட ஆண்டவர் அவன் வியாதிக்கு வாதிக்கு கொண்டு ஒரு கண்ணை கூட்டாக்கி விட்டார். எல்லாம் நம்ம கடவுள் அவ்வளோ பெரிய அற்புதம் அவ்வளோ நல்லா செய்தாரு. எங்க செய்தாரு? எகிப்திலே செய்தார். நம்ம தேர்தல் அவன் யோசனை பண்ணிட்டு ஸ்டேட்மெண்ட் மைண்ட்ல வந்தாங்க. ஒரு ப்ராசஸ் ஓடுது. நமக்கு எதிராக இருக்கிற செங்கல் நல்லா போடுறாரு. நம்ம நமக்கு எதிராக இருக்கிற எரிகொண்டு என்ன பண்ண சுற்றுலா வச்சேன். இதெல்லாம் பார்க்கணும். மைண்டுக்குள்ள வருது. அந்த விசுவாசம் வேலை செய்யுது. அப்படியேப்பட்ட ஒரு கடவுள் நமக்கு இருக்கிறார். இந்த தேசம் என்ன பண்ணலாம்? அமே கடவுள் வந்து சொல்லலாம். தேர்வு சொல்லுங்க. என் வாழ்க்கையில் எளிதாக கேட்பேன். எளிதாக கேட்பேன். விசுவாசம் அடிக்கடி சொல்லுது. காலையில் சொல்லுது. வீட்டில் சொல்லுது. நான் எளிதாக கேட்பேன். இதுதான் விசுவாசம். கண்ணாடி காந்தி கண்ணாடி கிடையாது. இப்போ வந்து காந்தி கண்ணாடி கிடையாது. இது விசுவாச கண்ணாடி. இது ஒன்றும் பார்த்தீங்கன்னா தெரியும். அற்புதமான நிகழ்வுகள் உள்ள இருக்கு. வெற்றிகரமான நிகழ்ச்சிகள் உள்ள இருக்குது. வெற்றிகரமான ஆசீர்வாதம் உள்ள இருக்கிறது. காலம் தேசத்துக்குள்ள இந்த விசுவாச கண்ணாடி கொண்டு பார்க்க உள்ள எப்படி இருப்பீங்க? நீங்க அழிவு ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க. அவே ஏன்னா உங்களுக்கு அந்த வீடு உங்களுக்கு அந்த தோட்டம் நாட்டு கேட்டிருக்காங்க. அதுதான் விசுவாசம் பார்க்கிறது. ஆனால் ஒரு ரிப்போர்ட் வருது. ஒரு குரூப் பேசலாம். 10 பேர் சொல்லலாம். சொல்லி நான் முடிக்கிறோம். இன்னொரு 5 நிமிஷம். அவனோட கூட போய் வந்த மனிதரோ அதே அதிகாரம் அந்த ஜனங்களோட நம்மாலே கூடாது. நம்மை பார்க்கணும் பலவான்கள் தன்னை மட்டுப்படுத்தலாம். தன்னையே தன்னை பொருளம் நினைக்கலாம். நம்மால முடியாத நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பற்றிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய நாங்கள் கண்ட ஜனங்கள் எப்படி பண்ணுவோம்? அங்கே ராட்சத பிரதியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டி கிளிகளை கூட அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம்.
அப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே நாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரவ செய்தார்கள். இப்ப என்ன செய்தி சொன்னா அவிசுவாசம் துர்ச்செய்தி பார்க்கணும். அவிசுவாசம் துர்ச்செய்தி தான் பார்க்கணும். அவிசுவாசம் எடுத்து ஒரு விளைவு 3 லட்சம் அது மனித புறத்துக்கு அழித்து மனிதனுடைய சரியான பாதையை தடை செய்கிறது. அவிசுவாசம் என்பது இங்கே போக்குற பிரயாணத்தை நன்மையான காரியங்களை தடை செய்கிறது, ஆசீர்வாதத்தை தடை செய்கிறது. அவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் எவ்வளவுதாண்டி பெரிய ஆளா இருக்கான், நாங்க வந்து பெரிய அண்ணாவுக்காக கிடையாதுப்பா, நாங்களே கெட்டி பாருங்க அவன் பார்த்து எப்படியா நம்மை தாண்டி மட்டப்படுத்துகிறவர் என்ன என்னால உயர முடியும், என்னால என்ன பண்ண முடியும், உயர முடியும், என்னால வாழ முடியும், என்னால உலகத்தை கேட்க முடியும், இந்த உலகத்துல வெற்றிகரமான வாழ்க்கையில வாழ முடியும், குடும்பத்துல நான் சிறந்தவனாக இருப்பான், சமுதாயத்துல ஒரு சிறந்தவனாக இருப்பான். புரியுதுங்களா? அக்கம் பக்கத்துல உற்சார உறவுகள் மத்தியில நான் ரொம்ப பெஸ்டா இருப்போம். ஏன்னா என் ஆண்களை பெஸ்ட்குள்ளவன், அதனால நான் பெட்டரா நான் வாழுவேன். அதுதான் விசுவாசம் பேசுறேன். ஆனா அவிசுவாசம் நான் பேசுறது ஆப்போசிட் பேசுறேன். என்ன வாழ்க்கை குடிகார நமக்கு நான் வாழ்க்கை வாழ்க்கை இவங்க முடிதான் எப்ப பார்த்தாலும் சண்டையை போடுகிறாங்க. இவங்க எத்தனை வாழ்க்கை என்னால் வாழ முடியாது, மோசமான இருப்பான். இவங்க மஞ்சள் போல நான் என்ன பண்றேன், என்ன பண்றேன், என்ன பிரிவுகளை அழிச்சிட்டு பேசு. அவிசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கை கெடுத்து போயிடும். அவிசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கை கண்ணப்பட்டமாய் நான் சொல்ல போனா பெருமையான வாழ்க்கைக்கு கொண்டு போயிடும். அவிசுவாசம் என்பது இதை கேட்ட உடனே அதான் பிரச்சனை. அந்த வசனத்துடைய முதல் வசனம் சொல்லுது, அந்த ராம் முழுவதும் கண்டுதான் பண்ணலாம். அப்போது சபையார் எல்லாரும் ஜனங்கள் அன்று ரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். எப்படிங்க எப்படிங்க செய்தி வந்து ஒரு ஜனங்க எப்படிங்க ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தாங்க. அந்த மாதிரி கூட போறாங்க. அந்த அவிசுவாசம் மெஜாரிட்டி காமிக்குது. அந்த அவிசுவாசம் அநேகருடைய மதத்திற்கு காரணம், அநேகருடைய வாழ்க்கைக்கு கல்விக்கு காரணம் எது? அவிசுவாசம். அநேகருக்கு தூக்கியில்லை, தூக்கம் வராததுக்கு காரணம் அவிசுவாசம். நீங்க அநேகர் தூக்கமே வாங்க பாருங்க, தூக்கமே முடியல. காரணம் என்ன? இது ஒரு போராட்டம் நடத்துறீங்கன்னா, இது ஒரு பிரச்சனை உண்டாக்கலாம். விசுவாசத்தை கொண்டு அவிசுவாசத்தை போக்க புரியுதுங்களா? உங்களுடைய மைண்ட் எங்க வச்சு தயவு செய்து மெடிடேஷன் பண்ணுங்க. நைட்ல தூங்க பருவ 5 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்க. காட்க்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. ஆண்டவரே நல்ல வாழ்வை கொடுத்து நன்றி, நல்ல ஜீவனை கொடுத்து நன்றி, தேங்க்ஸ் சொல்லிட்டு நல்ல உடம்புகளை கொடுத்து நன்றி, நல்ல பெற்றோர்களை கொடுத்து நன்றி. அதே சாப்பிட்டு அதே தூக்கம் காலையில எத்தனை மணி தெரியாது. ஆனா மட்டும் பாவம் அச்சையே கட்டப்பாங்க. அது மாதிரி ரொம்ப கஷ்டம். அது வாயு பேச அது கட்டிப்பாரு வந்து தட்டி இப்ப கட்டி போது அம்மா வயசுலயே அது கட்டி கிடக்கு அம்மா வர அண்ணா சேர்த்து சேர்த்து போங்க. அந்த பேக்கரி இப்ப அம்மா கூட எப்படி சேர்த்து கட்ட விட்டாங்க. மைண்ட் சரியா எதையும் வந்து சோட்டு போவாங்க. ஒரே ஒரு வாழ்க்கை உள்ளது வெற்றிகரமாக அமைச்சிருக்கு. சவாலை பயன்படுத்த தேவனுக்கு அவசியம். எதுவுமே நீங்க எந்த காரியத்தை குறித்து பதில் என்ன பண்ணாது. நம்மளால கம்மியான ஒரு குறிப்பு வரணும். அந்த இடத்துல தான் நீங்க மெடிடேஷன் பண்ண வேண்டியது. அது போட்டுருக்கோம். அந்த இடத்துல நிதானம் இந்த காரியத்தை எப்படி எவ்வளவு கேட்க முடியும், இது என்ன தீர்வு என்ன பண்ணணும். புரியுது உடனே இடத்துல போன கவுத்துறாங்க. வாழ்க்கை பிரச்சனை. நம்ம வாழ்க்கை வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்றால், குடும்ப சமாதானமா இருக்க வேண்டாம், உறவுகளோட சக மனிதர்களோட நல்லா வாழ வேண்டும் என்றால் விசுவாசத்தை அவசியம் வேணும். புரியுது தொடர்ந்து அந்த எல்லாம் அவசரம் புரியும் போது அதை வீழ்ச்சி பண்றாங்க. விசுவாசத்துல மனிதர்களுடைய வாழ்க்கை எந்த இருக்குது? அவிசுவாசம் போறதுனால ஒரு சபையே நைட்டு போனாங்க.
இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க பண்ணி பார்த்துட்டு இந்த கண்ணூருக்கு வேற வேலை கிடைக்கிறதுலாம் அழுத்த மாட்டேங்கிறாங்க. சில பேர் சொன்னாலும் ஏற்றுப்பாங்க. அவன் 10 பேர் மெஜாரிட்டி சொல்றான். இந்த 2 பேர் சொன்னா ஏற்றுவீங்களா? பாஸ்டர் ஜேசஸ் வந்து இப்போ சொல்லிட்டு போறாரு விசுவாசத்தை பற்றி. பிரச்சனை பார்த்து கவலைப்படாதீர்கள், தைரியமாக இருக்கு, மகிழ்ச்சியாக இருக்கு, சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எப்படி இருக்க முடியும்? சில பேருக்கு கேள்வி வேணும். அவர் சொல்லிட்டு போறாங்க. அந்த இடத்துல என்னதான் தெரியும், என்னதான் தெரியும், விசுவாசம் எப்படியாவது தெரியும். புரியுது நான் சொல்றது? அங்க நின்னாதான் விசுவாசம் தெரியும், அங்க நிக்கிறதா விசுவாசம் தெரியும், அவிசுவாசம் தெரியும். இதெல்லாம் தேசத்துல நிறைய பெரிய சபா மனிதர்களா இருக்கிறாங்க. சபாவை சாதித்தவர்களா இருக்காங்க. நெருப்பு அக்கினியிலே சாதித்திருக்கிறாங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தப்புக்கு வல்லவரா இருக்கிற எவ்வளவு சுற்றி இருந்த நெருப்பு இருந்தாலும் பரவாயில்ல, அக்கினி இருந்தாலும் பரவாயில்ல, எங்களை சுற்றி எந்த சக்திகள் சூழ்நிலை பரவாயில்ல. ஆனா எங்களை காப்பாற்ற ஒருவர் இருக்கிறார். எங்களை வழிநடத்த ஒருவர் இருக்கிறார். எங்களை ஆதரிக்கிற ஒருவர் இருக்கிறார். எங்களை ஆதரிக்கிற ஒருவர் இருக்கிறார். அவதான் தேவன். அவதான் சொல்வார், சிலுவையிலே மணி குலத்துக்கு ஒரு நல்ல கருத்து கொடுத்து போனார். பாவுக்கு போனால சிறப்பு போட்ட நல்ல மனுஷன், நல்ல ஒரு சிறை போல போன ஒரு ரத்தத்தை சீரனார். எப்படி பாம்பு விஷயத்தின் மூலம் நடுக்குணத்தில் சீரை எடுக்கிறது, வியாதியை சிக்கிக் கொண்டிருக்கிறது, அந்த பாவத்தினுடைய கோரத்தை இவர் சொன்னது நமக்கு புதுபாடு நண்பர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதே எத்தனை பேர் நம்புறீங்க? மருத்துவ வந்துருச்சா? டெய்லி எப்படி நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க. உலகத்துல சந்தோஷமா வாழ மகிழ்ச்சியா இருங்க. மகிழ்ச்சி தான் நல்லா மருந்து. எப்ப பார்த்து முந்திங்க சபையில் வந்தாலும் மூணு இருக்கீங்க, வீட்டுல போனாலும் மூணு இருக்கீங்க, உடனே புத்தி போல எவ்வளவு சிக்க மாட்டேங்கிறாங்க. என்னடா புரியல, எவ்வளவு சொன்னாங்க சொல்லி பிடிக்கும் வரைக்கும் சொல்லி பிடிச்சா அவங்க ஒரு அம்மா லண்டன்ல நடந்த சம்பவம் லண்டன்ல ஒரு பெரிய பங்களா 20 கோடியில பெரிய பங்களா கட்டிக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு பெரிய பிசினஸ் 7 காலைக்கு 7 கார் கலர் கார் அந்த ஷெட்டு. இந்த மகன் எங்க வீட்டுக்கு முன்னாடி வீட்டுக்கு வரும்போது பெரிய பங்களா 20 கோடி நீங்க கட்டணம் பண்ணிப்பாங்க. அதை வாங்கி நின்று கிடையாது, கிடையாது. ஒரு மனுஷன் போய் சந்திக்கிறாரு, இன்னும் பங்கார இளவரசி உங்களுக்கு இடம் அற்புதமானது, எல்லா பார்க்கறது 7 வகையான கார் இருக்கு. 7 நாளைக்கு 7 கார் எடுத்து போகலாம். இவ்வளவு வசதிகள் இருக்கிறது சொன்னாங்க. மனிதனுக்கு போய் அந்த இடத்த சுற்றி பார்த்து ஒரு கெஸ்டா போயிருக்கிறது சுற்றி பார்க்க சொன்னாங்க. மகாராஜா கிட்ட இளவரசி சொல்றாரு, அந்த போயிடாது நாளைக்கு நம்ம சொல்றாங்க. முகம் பார்த்தா அப்படியே பாவமா இருக்குது. இவர் சொல்றாரு, சொந்தம் ஹாஸ்பிட்டல் சொல்றேன், ஏன் சொல்றீங்க? உனக்கு ஒன்னாது அரண்மனையா இருக்கலாம், உனக்கு பங்களா இருக்கலாம், ஆனா எனக்கு அது சிறைச்சாலையா இருக்கு. எனக்கு எப்படி இருக்குதா? சிறைச்சாலையா இருக்கு. எங்கேயும் போக முடியல, யாருக்கிட்டையும் பேச முடியல. இவ்வளோ பெரிய பங்களா கட்டி, இவ்வளோ பெரிய காம்பவுண்ட் போட்டு, இவ்வளோ பெரிய கேட்டு போட்டு யாருக்கிட்ட போய் பேச முடியல, யாருக்கும் சந்திக்க முடியல, யாருக்கிட்ட மனசுக்கிட்டு பேச முடியல. என்னைக்கு கல்யாணம் ஒரே வாழ்க்கையில எவ்வளவு சம்பவம் எவ்வளவு மகிழ்ச்சி கற்றுக் கொடுத்தார். மக்களுக்கு எப்பொழுதும் சந்தோஷமா மகிழ்ச்சியா புரியுதுங்களா? எவ்வளவு சீக்கிரமா மகிழ்ச்சி வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கும். உலகத்தார்கள் அனுபவிச்சுட்டோம், நம்ம அனுபவிக்கணும். அப்படின்னு கிறிஸ்தவ பசங்க பார்த்தது கிடையாது. நீங்க நல்லா இருந்தா கிறிஸ்தவ பசங்க இன்னைக்கு வந்து மகிழ்ச்சியா சந்தோஷமா கடவுளை கொண்டாடிட்டு போகணும். எது? கிறிஸ்துவ சபை. புரியுதுங்களா? வாய்ப்பு செஞ்சா உயிருக்கு போவோம். சிரிங்க, சிரிங்க, சந்தோஷமா இருக்கு. பேசுங்க, அமைதியா வாழ்க்கை காத்துட்டு போவாங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி சந்தோஷத்துக்கு ஒரே இருப்பாங்க. புரியுதுங்களா? நம்முடைய ஆத்மா பாடியில் ஆத்மா நல்லா ஆக்டிவேஷன் ஆகும். புரியுதுங்களா? நீ ஒவ்வொரு வாழ்க்கையே ஒவ்வொருதான் சிரி வீட்டை போய் சிரிக்க ஊதத்தை அப்படி இப்படிதான் இருக்க. புரியுதுங்களா? கிறிஸ்தவம் இதைத்தான் போதிக்கிறார். நீங்க நல்லா இருந்தா கிறிஸ்தவம் போதிக்கிறார், நீங்க மகிழ்ச்சியா இருந்தா கிறிஸ்தவம் போதிக்கிறார்.
அப்படியே பயபக்தி அப்படியே மூணு போட்டுக்கங்க. பயபக்தி என்பது நாங்கள் யாருக்கு போறோம், புத்திக்க போறோம், மகிழ்ச்சியாக கொண்டாட போறோம். அவருடைய அப்பா என் பரமபிதா என்னுடைய கவலைகளுடைய எல்லாத்தையும் மறந்து அவர் என்ன பண்ணுவான், சந்தோஷத்தை நிறைய இருக்க போறான். இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் சபை. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு விசுவாசம் விசுவாசம் எனக்கு ஒரு வெற்றி உண்டாகும். அவிசுவாசங்களை கொடுக்கும், பயம் கொடுக்கும், கண்ணீர் கிடைக்கும், தேவையில்லாத செய்ததை சொல்லி ஒரு ஆளை விட்டு நாம் வாங்கி சுற்றுலாங்க. எது அவிசுவாசம். விசுவாசம் கடவுளோட நேர போக்கும், சமுதாயத்தோட வாழ வைத்து தலைமையில் நடக்க செய்யும். விசுவாசம் நம்முடைய நன்மையை பெற்றுக்கொள்கிற ஒரு நல்ல வழியை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற விசுவாசம் ரொம்ப முக்கியமானது. புரியுதுங்களா? இந்த காரணம் எல்லாருக்கும் புரியுதுங்களா? அப்ப எப்படி அதிகாரம் இருக்குது? 36 எத்தனை வசனங்கள் எழுதி வந்தாரு? மோசேக்கு அனுபவம் இருக்கு. 3 அனுபவம் கீழ்ப்படியா. அப்புறம் கீழ்ப்படியா. அப்புறம் ரெடி பாடு ரெடி பண்ணிட்டீங்கன்னா நம்ம லைவ்ல ஓகேங்களா? ரெடி பண்ணுங்க, ஆண்டவர் ரெடி பண்ணுங்க. விசுவாசமா வாழ்ந்து சந்தோஷமா வாழ்ந்து, புரியுதுங்களா? நல்ல ஒரு வாழ்க்கை வெற்றிகரமா வாழ்ந்து இந்த உலகத்துல அற்புதமாக தீர்ச்சுப்பாங்க. புரியுதுங்களா? நல்ல போராட்டம் போராட்டம் நல்ல போராட்டம் நல்ல போராட்டம் என்ன போராட்டம்? நல்ல போராட்டம் மகிழ்ச்சியான போராட்டம். புரியுதுங்களா? அந்த இது சோதனை இருக்கு. வாழ்ந்து கத்தர் பெரிய